புதிய தலைமுறை டிஜிட்டல் ஓபன் டாக் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். 2026 சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் தமிழக அரசியல் கட்சிகளில் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதில் திமுகவும் அது தப்பவில்லை. அமைப்பு ரீதியாக 16வது முறையாக தேர்தலை சந்திக்க போவதாக இன்று நடைபெற்ற மாவட்ட செயற்குழு கூட்டத்தில் திமுக அறிவித்திருக்கிறது. அதை ஒட்டிய இன்றைய தலைப்பை நாம் கட்டமைத்திருக்கிறோம். திமுக மறுசீரமைப்பு மாற்றத்தை தருமா மாற்றம் என்ற தலைப்பில் பேசுவதற்காக நம்மோடு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முதலில் விருந்தினர்களை அறிமுகம் செய்து வைத்தேன். திரு சிவபிரியன் வணக்கம். திரு புன்னைவளவன் பத்திரிகையாளர் வணக்கம். திரு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் வணக்கம். திரு கோட்டீஸ்வரன் பத்திரிகையாளர் வணக்கம். திரு சுபேர் பத்திரிகையாளர் வணக்கம். ஸோ தலைப்பை ஒட்டிய முதல் கேள்வி திரு சிவபிரியன் உங்ககிட்ட இருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மறுசீரமைப்பு எந்த வகையில் திமுகவுக்கு உதவ போகிறது? பெருமளவுல உதவும் நினைக்கிறேன். திமுகவுக்கு உதவுமா உதவாதாங்கிறது 3 வருடம் கழிச்சு 2029 அல்லது 5 வருடம் கழிச்சு 31 தேர்தலில் தான் நமக்கு தெரியும். பட் இப்போதைக்கு பார்ட்டியோட கேடர்ஸ் கிட்ட இது ஒரு மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தும். இந்த சேஞ்சஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு ஒரு தொண்டருக்கு கொடுக்க வேண்டிய உற்சாகத்தையும் அந்த ஒரு எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்பீச்சா அது இருக்குது. நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிராங்கான ஒரு அனாலிசிஸை திரு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செயற்குழு உறுப்பினர்கள் கிட்ட இன்னைக்கு சொல்லியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருடைய அந்த முழு உரை நாளைக்கு முரசொலியில போகும். லட்சக்கணக்கான முரசொலி வாசகர்கள் அதை படிப்பாங்க, தொண்டர்கள் படிக்க போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதுல என்னன்னா அவங்களுக்கு இப்பதான் புரியுது என்னென்ன தவறுகளை திமுக செய்திருக்கிறது. அந்த தவறுகளினுடைய பலன் எப்படி அவங்களுக்கு ஒரு தோல்வியை கொடுத்திருக்கிறது. ஏன்னா இது திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்காத ஒரு தோல்வி. அவங்க எதிர்பார்த்தது திராவிடியன் மாடல் கவர்மெண்ட் 2.0 வந்துரும் நினைச்சாங்க. வரலன்னும் போது இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு போஸ்ட் போல் அனாலிசிஸ் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. அதுல இப்போ என்னன்னா ஒரு 78 ஆர்கனைசேஷனல் டிஸ்ட்ரிக்ட்ஸை 110 நீங்க இது பண்ணும்போது ஒரு 32 பேருக்கு அதிகமா வாய்ப்பு கிடைக்குது. பேசிக்கலாவே ஒரு 32 பேருக்கு மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு ஒரு பெரிய பொறுப்பு கிடைக்க போகுது. அது இல்லாம அந்த வயது வரம்பை கொண்டு வரும்போது அது நிறைய பேருக்கு ஒரு உற்சாகத்தை நிச்சயமாக கொடுக்கும். நீங்க ஒரு கிளை கழகத்துல இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி. இப்ப 2026 சட்டப்பேரவை தேர்தல் அப்பயே பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு அதிகமா வாய்ப்பு வேணும்னு கேட்டாங்க. அதன்படியே 16 பேருக்கு வாய்ப்பும் கொடுத்தாங்க. அதுல வெற்றி பெற்றது பாத்தீங்கன்னா வெறுமன 4 பேர் அப்படின்ற புள்ளியவரம் தான் தெரியுது. அப்படின்னும் போது இது எந்த வகையில கை கொடுக்கும் அப்படின்னு கேட்க இளைஞர்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது திமுகவில் எப்படி புரிந்து கொள்ளப்பட்டது இந்த தேர்தல் தோல்விக்கு முன்னாலன்னா, நீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப வாரிசுகளையும் நீங்க இளைஞர் கணக்குல கொண்டு கார்த்திக் மோகன் அவர்களுக்கு சீட்டு கொடுக்குறீங்க, கௌதம் சிகாமணிக்கு சீட்டு கொடுத்துட்டு அவங்களையும் இளைஞர் வரிசையில சேர்க்கிறீங்களா? அதை பெருசா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு கோகிலா மணிக்கு சீட்டு கொடுத்தீங்கன்னா அதுதான் இளைஞர்கள் மத்தியில வரும். இப்போ திரு பரந்தாமன் அவர்களுக்கு கொடுத்திருந்தீங்கன்னா அது இளைஞர் லிஸ்ட்ல வரும். இல்ல இப்ப டிஎம்கேல இருக்கக்கூடிய நியூ கிராப் ஆஃப் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் இருக்காங்க. வாரிசு அரசியல் இல்லாம அவர்களுடைய தலைவர்கள் அவர்களுடைய பெற்றோர் பெருமளவுல திமுகவில் ஒரு பெரும் பதவியில இருந்திருக்க மாட்டாங்க. திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க அப்பா ஒரு கிளைக்கழக செயலாளர் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இளைஞர்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது வேற. பட் இருக்கக்கூடிய வாரிசுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைவர்களுடைய வாரிசுகளுக்கு சீட்டு கொடுத்துட்டு நீங்க இளைஞர்னு அந்த லிஸ்ட் அவங்களை கொண்டு இந்த லிஸ்ட்ல சேர்க்க முடியாது. இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 45 வயது, 55 வயது, 60 வயது, அதன் பிறகு 70. மாவட்ட செயலாளருக்கு 70 வயது, 3 டெனியோர் தான். 3 × 5 வருஷம் ஒரு டெனியோர். மேக்சிமம் நீங்க 15 இயர்ஸ் தான் இருக்க முடியும். இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த மாவட்ட செயலாளர் 13 சீனியர் லீடர்ஸ் இருக்கிறாங்க. திரு அனிதா ராதாகிருஷ்ணன் உட்பட திரு ரகுபதி, ஏகப்பட்ட ரொம்ப நாள் கட்சியில இருந்தவங்க, மிகப்பெரிய பதவிகள்ல இருந்தவங்களோட பதவிகள் போக போகுது. ஸோ இதெல்லாம் பெரிய விஷயம். இன்னொன்று, இன்னைக்கு அந்த மாவட்ட செயலாளர் எண்ணிக்கை மட்டும் இல்லாம சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நீங்க 5000 வாக்குகளுக்கு 10,000 வாக்குகளுக்கு ஒரு பகுதி அப்படின்னு பிரிக்கும் போது நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ சின்ன சின்ன
என்ன சொல்றது, இளைஞர்களுக்கு 30 வயசுல இருக்கிறவங்களுக்கு 35 வயசுல இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக அது கட்சிக்கு வந்து ஒரு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். இது என்னன்னா, தாவேகா போன்ற ஒரு 2.5 வருடமே ஆன ஒரு கட்சி வெற்றி பெற்ற பிறகு திமுகவுக்கு வந்து இந்த ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஸோ உண்மையிலே அவங்க வந்து திமுக தொண்டர்கள் வந்து தாவேகாவுக்கு நன்றி சொல்லணும். இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு ஸ்வீப்பிங் சேஞ்சஸ்லாம் டிஎம்கேல வந்திருக்குமான்னு தெரியாது. ஒரு ஷாக்கிங் டிஃபீட்டுடைய ஒரு ரிசல்ட்டாக தான் இந்த ஸ்வீப்பிங் சேஞ்சஸ் வந்திருக்குது. ஸோ இந்த மாவட்ட செயலாளர்கள் 110 பேர். ஸோ ஒரு மாவட்டத்திற்கு 2 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு சில மாவட்டங்களில் 3 சட்டமன்ற தொகுதிகள் அப்படின்னு வரும்பொழுது அந்த மாவட்ட செயலாளர்களுக்கு ஒன்று நிறைய பேருக்கு நீங்கள் மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அந்த பெரிய பொறுப்பை கொடுக்கலாம், அவங்களுக்கான பணி சுமையும் குறையும். ஸோ அப்போ 2 இது ஒரு பக்கம் பார்க்குறீங்க. திமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சியில் சீனியர்கள் இதை எப்படி எடுத்துக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? சீனியர்கள் வேற வழி இல்லை, கசப்பு மருந்தை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். அவங்களும் பார்த்துட்டாங்க எவ்வளவு சீனியர் ஜெயிச்சிருக்காங்க. இந்த முறையும் கூட பெருமளவுல சீனியர்ஸும் ஜெயிக்க முடியல. நிறைய அமைச்சர்கள் தோல்வி கண்டிருக்கிறாங்க. மிகப்பெரிய அவங்களோட வாதம் 32 பேர் கண்டெஸ்ட் பண்ணல, 17 பேர் நாங்க ஜெயிச்சிருக்கோம் அப்படின்றாங்க. நீங்க கம்பேரிட்டிவ்லி சீனியர் கம்பேரிட்டிவ்லி சீனியர்ஸ் ஜெயிக்கிறாங்கன்னா சார், இப்போ ஏவாவேலு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அதிமுகவுல இருந்து வந்ததுல இருந்து திருவண்ணாமலை இல்ல அந்த தாண்டராம்பட்டில் அவர் மட்டும்தான் நின்றுகிட்டு இருக்காரு. வேற யாருக்குமே வாய்ப்பே கிடையாது. நீங்க துரைமுருகன் அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா 71 இருந்து நினைக்கிறேன், என்னுடைய நினைவு சரியா இருந்தா அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அப்போ அப்படி பாத்தீங்கன்னா அதை தடுக்கிறதுக்கு தானே இதை பண்றாங்க. நீங்க அப்ப 15 வருஷத்துக்கு மேல இருக்காதீங்க. சீனியர்ஸுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வார்னிங்கை இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க வந்து வழிவிடணும், இளைஞர்களுக்கு வழிவிடணும். அது மட்டும் இல்லாம அந்த ஸ்பீச்சை பத்தி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லணும். ஒரு மாவட்ட செயலாளர் வளர்றதுனால அந்த மாவட்டத்தையோ இல்ல கட்சியோ வளர்த்து விட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளையோர்களுக்கு வழி கொடுக்கணும், இளையோர்களுக்கு வழி கொடுக்கணும். இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அவர் சொல்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொள்கை பிடிப்பு இருந்தா மட்டும் பத்தாது, அரவணைத்து போகின்ற அந்த ஒரு எண்ணமும் இருக்கணும், அந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் உங்களால கட்சியை நடத்த முடியும். அப்படின்னும் போது என்னன்னா, திமுகவுக்கு கொள்கை ரொம்ப முக்கியம். ஆனா அந்த கொள்கை மட்டுமே இருக்கக்கூடாது, நீங்க எல்லாரையும் அரவணைச்சு போனோம். மாவட்ட செயலாளர்னா அது வந்து நீங்க குறுநில மன்னர் கிடையாது. இப்ப வந்து இந்த சேஞ்சஸ் என்ன உடைக்க போகுதுன்னா சார், இது வரைக்கும் மாவட்ட செயலாளர்கள் திமுகவுல ஒரு ஐ பெரியசாமி அவர்களோ இல்ல வந்து ஒரு KN நேரு அவர்களோ இல்ல ஒரு ஏவாவேலு அவர்களோ திரு ரகுபதி அவர்களோ இவங்க இருந்துட்டாங்கன்னா இவங்க வந்து வழியே விட மாட்டாங்க. விட்டாலும் அவங்க பசங்களுக்கு விடுவாங்கங்கிற மாதிரி எண்ணம் இருந்த அந்த குறுநில மன்னர்கள் அப்படிங்கிற கான்செப்ட் டிஎம்கேல இன்னும் இருக்காது. அப்படியே இருந்தாலும் அந்த குறுநில மன்னர் ஒவ்வொரு 15 ஆண்டுகளுக்கு மாற்றப்படுவார் அப்படிங்கிறதே வந்து அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய செய்தி. இன்னைக்கு அவரோட ஸ்பீச்சை எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு. சீனியர்ஸுக்கான மெசேஜ் தான் அதுல தெளிவா இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, யங்ஸ்டர்ஸையும் பெண்களையும் திருப்பி நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வாங்க, அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுங்க. அதையும் மீறி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட கட்சியினோட கொள்கைகளை பத்தி பேசுங்க. ஏன்னா நீங்க வந்து வெளியில போய் எல்லாரும் ஓட்டு கேட்டுட்டு இருந்தீங்க, ஆனா வீட்டுக்குள்ள இருந்தவங்க தாவேக்காவுக்கு கேன்வாஸ் பண்ணி வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் போய் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டாங்க. அதுவே யாருக்கும் தெரியல. இத பல தலைவர்கள் மேடையில வெளியில சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அது அவ்வளவு வெளிப்படையா சொல்லலனால குடும்பங்கள்ல முதல்ல பேசுங்க. உங்களுடைய உறவினர்களையும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களையும் கட்சிக்கு கொண்டு வாங்க. கட்சியினோட கொள்கைகளை அவங்க கிட்ட பேசுங்க. இளைஞர்களை நீங்க மீண்டும் கொண்டு வரணும், பெண்களை வந்து மீண்டும் கட்சிக்குள்ள கொண்டு வரணும் பேசிட்டு, ரொம்ப இம்பார்ட்டண்டா ஏன் தோல்வி அடைந்தோம் அப்படிங்கிற விஷயத்தையும் டச் பண்றாரு. தோல்வியெல்லாம் நமக்கு பெருசு இல்லை, கம்பேக் கொடுக்கறதுல நாம வந்து எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ அடுத்து கொடுக்குற கம்பேக்கும் ஸ்பிளெண்டிடா கொடுப்போம். ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அவர் சொல்றாரு. தோல்விக்கான காரணங்கள் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். ஒரு சில காரணங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், தோல்வியிலிருந்து கற்றுக்கொள்ளணும். இந்த தோல்வியை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கட்சியை வளர்க்கணும்னு சொல்லிட்டு, ஊருக்கே வெளிச்சம் கொடுக்கும் விளக்குக்கு தனக்கு கீழே இருட்டு தெரியாது. அப்ப என்னன்னா, 5 ஸ்ட்ராட்டஜி டீம் வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். யார் இன்புட்ஸ் கொடுத்தா, அது யாருக்கான மெசேஜ்? அது எல்லாருக்குமான மெசேஜ், கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்குமான மெசேஜ். என்கிட்ட நீங்க நிறைய விஷயங்களை மறைத்து விட்டீர்கள். அவரையும் சேர்த்து சொல்லிக்கிறார்.
நாம எல்லாரும் எல்லா விஷயங்களையும் பண்ணோம். ஆனா நமக்குள்ள இருக்கிற குறைகள் நமக்கே தெரியல. அது யாரும் பாயிண்ட் அவுட்டும் பண்ணல, எதுவும் பண்ணல. இனிமே அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஊருக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்குக்கு தனக்கும் வெளிச்சம் கொடுக்க தெரிந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவர் ஸ்பீச்ல இருந்து நான் புரிஞ்சுக்கிற விஷயம். இது இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ரீஃபார்ம்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப இமீடியட்டா அந்த 110 மாவட்டத்தையும் பிரிச்சு அந்த புதுசா பிரிக்கிறாங்கல்ல சார் 32 மாவட்டம், அந்த மாவட்டங்களுக்கு இன்சார்ஜஸ் இமீடியட்டா போடணும். இல்லாம எக்ஸிஸ்டிங் மாவட்ட செயலாளர்கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அது கட்சிக்குள்ள இருக்கிற எண்ணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது மீண்டும் அந்த மாவட்ட தீர்மானங்கள்ல தெளிவாவே சொல்லியிருக்காங்களே, அது தலைவர் தான் அந்த முடிவு எடுப்பாரு, எந்தெந்த தொகுதியை இதோட இணைக்கணும் அப்படின்றத. எந்தெந்த தொகுதி இணைக்கிறது இல்ல சார், தொகுதியை இணைச்சிடலாம். தொகுதியை இணைச்சிட்டு இமீடியட்டா பொறுப்பாளர் போடணும்னு கட்சியில இருக்கக்கூடிய நிறைய தலைவர்கள், கீழ்மட்ட தொண்டர்கள்லாம் நினைக்கிறாங்க. ஏன்னா இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் திருவள்ளூர்ல 10 கான்ஸ்டிடுவன்சி இருக்குது, 5 மாவட்டமா பிரிக்கிறாங்கன்னா, இப்போ புதுசா ஒரு மாவட்டம் பிரிக்கிறாங்கன்னா அந்த பக்கத்துல இருக்கிற மாவட்ட தலைவர்கிட்டயே நீங்க அதனுடைய பொறுப்பை எடுத்துக்கோங்கன்னா, இல்ல அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னா அவர் அவரோட ப்ராக்சியை தான் கொண்டு வருவார். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இம்மீடியட்டா கட்சியினோட தலைமை அது இன்சார்ஜஸ் போட்டு ஆர்கனைசேஷனல் எலெக்ஷன்ஸ் வரைக்கும் அந்த இன்சார்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். ஸோ இப்போ என்ன இந்த சேஞ்சஸ் இமீடியட்டா கொண்டு இதை ரோல் அவுட் பண்ணணும். இதை ரோல் அவுட் பண்றது நீங்க கேட்ட கேள்வி, எவ்வளவு சுலபமா இருக்க போதா இல்ல கஷ்டமா இருக்க போதாங்கிறத போக போக தான் பார்க்கணும். பட் சீனியர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பதவியை மாநில அளவில் கொடுத்துட்டு 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து நிச்சயமாக ஒதுங்கியே ஆக வேண்டும். ரைட். திரு நந்தகுமார், ரொம்ப நம்பிக்கையோட திரு சிவபிரியன் பேசுறாரு. இது கிரவுண்ட் லெவல்ல அது சாத்தியமான்றது ஒண்ணு. ரெண்டாவது, இப்படி ஒரு மேசிவ் ரீவாம் பண்றதுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட அந்த அரசோட கட்சியோட வெற்றி ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? கட்டாயம் இல்ல அது மட்டும்தான் காரணமா? அதுதான் பிரதானமான காரணம். ஒரு 100% ரீசன் இருக்குன்னாக்கா அதுல 99.99% இன்னைக்கு தாவேக்கா ஜெயிச்சு வந்தனால இந்த மாற்றம் வர்றது தான் அது காரணம். மீதி புள்ளி சைபர் ஒன்று வேணா அவங்க ஏதாவது ரீஸ்ட்ரக்சர் பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு வெற்றி வந்திருந்துச்சுன்னா இந்த மாற்றம் தேவையாங்கிறதே ஒரு கேள்வியே எழுந்திருக்காது. அப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது பூரா கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்கோம்னு அவங்க நினைச்சிருப்பாங்க. இன்னைக்கு இந்தியாவில் பூரா பெரிய பிரச்சனையா இருக்கிறது தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை. இன்னைக்கு திமுகவுக்கு திமுக மறுசீரமைப்பு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பிரதானமாக மாறி இருக்கு. மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தோல்வியிலிருந்து இன்னைக்கு பல கட்சிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் ஆய்வு பண்ணிட்டு இருக்கும்போது திமுக நம்ம ஆரம்பத்திலேயே சொன்னோம், இவங்க பழியும் பாவத்தையும் தூக்கி ஜென்சி மேலேயும் இன்ஸ்டாகிராம் மேலேயும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எதுக்காக இந்த 38 பேர்த்த குழு அமைச்சிருக்காங்க? ஐயா ஒரு கல்யாணத்திலே போய் சொல்லிட்டார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான் சொன்னது முதல்ல, இன்ஸ்டாகிராம்னு ஒன்று இருக்கிறது நமக்கு தெரியாமல் போச்சு, அதே மாதிரி ஜென்சின்னு ஒருத்தெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அப்போ பாவம் ஒரு பக்கம் இருக்கு, பழி ஒரு பக்கம் இவர் போட்டுட்டு இருக்காரு. நம்மளே பேசியிருக்கோம் சேனல்ஸ்ல. அப்போ இப்ப நாச்சுக்கு பெட்டர் லேட் தேன் நெவர்ங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இப்ப இன்றைய கூட்டத்திலே அதை சுட்டி காட்டியிருக்காங்க. ஒரு சிறப்பு குழு வச்சு ஆய்வு செஞ்சோம், அது போக தனியா இணையதளம் வச்சு அதன் வாயிலாகவும் கருத்தை கேட்டறிந்தோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்து சொல்றாரு. அது தங்கம் தென்னரசு தலைமையில ஒரு 11 மெம்பர் குழு இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் அவங்க ஆராய்ச்சி அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாரு. நான் சொல்றது இந்த 38 பேர்த்தினுடைய ரிப்போர்ட் வர்றதுக்கு முன்னாடி அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு தோத்ததுக்கு காரணம் இன்ஸ்டாகிராமும் ஜென்சிங்கிற மாதிரி. அப்பயே சொல்லியிருந்தோம் இது காரணம் இல்ல, அப்போ நீங்க எதை பார்க்கணுமோ அதை பார்க்க தவறுறீங்கன்னு சொல்லியிருந்தோம். அதான் சொல்றேன், பெட்டர் லேட் தேன் நெவர்ங்கிற மாதிரி அட்லீஸ்ட் இப்ப நாச்சுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம கட்சியினுடைய கட்டமைப்புல ஒரு பிரச்சனை இருக்கு, தோய்வு இருக்கு, கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சிவபிரியன் கூட சொன்னாரு, அந்த குறுநீல மன்னர்கள்லாம் இன்னைக்கு இந்த எக்ஸ்பேண்ட் பண்றாங்க. இப்ப அட்லீஸ்ட் ஒரு 77ல இருந்து 110 மாவட்டங்கள்ங்கும் போது 43% அதிகரிக்கிறாங்க. அப்ப அந்த 43% அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அதிகரிக்கும் போது அந்தந்த மாவட்டங்களை சார்ந்து அதற்கு உண்டான ஒன்றியம், ஊராட்சி, கிராமம் இதுல இருக்கக்கூடிய பதவிகள் எல்லாம் அதிகமாகும் போது சற்றேறக்குறைய இப்ப இருக்கக்கூடிய கட்சியில ஒரு 50% பதவிகள் அதிகமாகும். அப்ப அந்த பதவிகளுக்காக அந்த கட்சிக்காக வேலை பார்த்தவைகளுக்கு ஒரு வாய்ப்பு கட்டாயமா பிரதானமா கிடைக்கும். ஆனா இது எங்க ஒரு நெருடல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, பொதுமக்கள் பார்வையிலிருந்து பார்க்கும்போது திமுகவை மக்கள் பெரிய அளவுக்கு இந்த தேர்தலில் நிராகரிக்கிறது. குறிப்பா அவங்க சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினர் நிராகரிக்கிறதுக்கு காரணம் மன்னராட்சி. அப்ப அந்த மன்னராட்சிங்கிறது இன்னைக்கு அந்த இருக்கக்கூடிய மினிஸ்டர் அவங்க பயணம் கொண்டு வந்தது மட்டும் இல்லை,
இன்னைக்கு ஐயா ஸ்டாலின், கருணாநிதி ஐயா இருந்தாரு, கருணாநிதி ஐயாக்கு அப்புறம் ஸ்டாலின் ஐயா, ஸ்டாலின் ஐயாக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து ஐயா உதயநிதி அவர்கள் இருக்காரு. உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதியை நம்ம திருப்பி வந்து நம்ம உயிர் இருக்கிறதுக்குள்ளார அவரை வந்து அரியணையில உட்கார வச்சுட்டு உயிர் போனா பரவாயில்லைங்கிற அளவுக்கு திமுக காரங்க மேடையில பேசுறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். அப்போ இந்த வயது வரம்புங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு மாவட்ட செயலாளர்களோட நின்னு போனது ஏன் அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு கட்சிக்காரங்கள் கூட்டாரே வருது. இன்னைக்கு வந்து அதெல்லாம் சரி செய்யறதுக்காக தானே இன்னைக்கு அந்த முயற்சி எடுக்கிறாங்க. புதுமுகங்களுக்கு நிறைய வாய்ப்பு தருவோம், இளைஞருக்கு வாய்ப்பு தருவோம், அதெல்லாம் வரவேற்கக்கூடியது. நம்மளுடைய பார்வை என்னன்னா, ஏன் இந்த வயது இன்னைக்கு மாநிலத்தினுடைய தலைமை குழுக்கு ஏன் இந்த வயதுகள்லாம் அப்ளிகபிள் ஆகல? இன்னைக்கு வந்து கட்சி தலைமைக்கு ஏன் வந்து வயதை வந்து அந்த நிர்ணயிக்கல? அப்ப அந்த தலைமை குழுவுக்கும் இந்த வயதுகளை நிர்ணயிச்சு, இந்த டேர்ம்ஸை நிர்ணயிச்சு அதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே மாஸ்டர் ஸ்ட்ரோக்கா மாறி இருக்கும். பட் இப்ப இங்க என்ன நடக்குதுன்னாக்கா, இன்னைக்கு வந்து திருப்பி வந்து ஒரு ரூட் காஸ் வேற, சிம்டம்ஸ் வேற. நீங்க சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் ரூட் காஸை வந்து நீங்க அட்ரஸ் பண்ணலையோங்கிறது என்னுடைய பார்வை. பரவாயில்ல, இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னாக்கா சம்திங் இஸ் பெட்டர் than நத்திங். அந்த மாதிரி ஏதாவது ஒரு முயற்சியை வந்து இன்னைக்கு வந்து they are forced or they are compelled to take நான் பார்க்கிறேன். ஸோ அந்த வகையில் வந்து இன்னைக்கு எடுத்திருக்கக்கூடிய இந்த மாற்றங்கள் அவங்களுக்கு வந்து பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்குங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சிவப்பிரியன் சொன்ன மாதிரி ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ங்கிறது தான் நியூட்டன்ஸ் தேர்ட் லா. அப்போ இதில் வந்து நான் இவ்வளவு நேரம் சொன்னது வந்து இந்த வயது வித்தியாசம் எல்லாம் நமக்கு இன்னைக்கு குறைச்சிருக்கும் போது டேர்ம்ஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் 3 டேர்ம் இருக்கலாம், பட் அதுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வெறும் 2 டேர்ம் தான். தலைமை கழக நிர்வாகிகளுக்கோ கட்சி தலைவர்களுக்கோ எந்த டேர்ம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, அது வந்து ஓப்பன் விண்டோ. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுது. அப்போ இந்த சட்டம்ங்கிறது ஒரு கட்சிக்கு ஒரு மாற்றம்னு கொண்டு வரும்போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள்னால தானா? அப்போ இன்னைக்கு தலைமையில் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அந்த மன்னர் ஆட்சி பரம்பரையான ஆட்சிங்கிறதெல்லாம் வந்து திமுக மேல எந்த விதமான குற்றச்சாட்டுகளுமே இல்லையா? அந்த 38 பேர் கண்டறிஞ்ச நபர்கள்ல இந்த ஃபீட்பேக் மெக்கானிசத்துல எதுவுமே கிடைக்கலையாங்கிற ஒரு கேள்வி ஐயப்பாடு எழுது. அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு புது ரத்தம் பாய்ச்சப்படும். இதுல இந்த பொது பதவிகள் எல்லாம் வரும்போது அந்த கட்சிகள் எல்லாம் வந்து அகாமடேட் பண்றதுக்கு கிடைக்கும். நான் சொன்ன மாதிரி நியூட்டன்ஸ் தேர்ட் லா மாதிரி இன்னைக்கு அதிருப்திகள் அதிகமாகும். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு அந்த வயதுல இருக்கிறவங்க இன்னைக்கு 13 பேர் தேர் அவுட் ஆஃப் இது 77 மாவட்ட செயலாளர்கள் எபவ் 70ல வந்து 13, சற்று ஏறக்குறைய உங்களுக்கு 17% மாவட்ட செயலாளர்கள் ஆல்ரெடி அவுட். அப்ப அந்த 17 மாவட்ட செயலாளர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் அந்த கட்சிக்குள்ளார தலைமை கழகத்தினுடைய பொறுப்பு கிடைக்கலன்னா அவங்களுக்கு அரசியல் எதிர்காலம் பெரிய அளவுக்கு இல்ல. சீட்டு அப்படியான ஒரு பேச்சு வருதுல, தலைமை கழகத்து பொறுப்பு ஏதாவது வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்ல. அதுதான் சொல்ல வரேன். இப்ப இன்னைக்கு இவங்களை தூக்கி நீங்க மறுபடியும் அங்க போட்டீங்கன்னா உங்க தலைமை கழக நிர்வாகிகள் பூரா வந்து அப்புறம் வயதானவர்கள் பூரா அப்ப தலைமை கழக நிர்வாகிகள், வயது இளைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு பூரா ஃபீல்ட் ஒர்க் போய் மறுசீரமைப்பு அர்த்தம் இல்லாம போயிடும். அப்ப உங்களுக்கு கட்சிக்காக போய் களத்துல உழைக்கிறதுக்கு இளரத்தம் வேணும். பதவி அதிகாரம் சுகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கெல்லாம் வயசானவர்களை நீங்க கொண்டு போய் வச்சீங்கன்னா அப்ப இதுவரைக்கும் நீங்க இந்த வயசானவங்கிறனால நீங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை இது நடவடிக்கை இல்லை, அவங்களுக்கு கொடுக்குற ப்ரொமோஷனா மாறிடும். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா சற்று ஏறக்குறைய 17 மாவட்ட செயலாளர்களை வந்து இங்க மாற்றும் போது இதுல எங்க ஒரு சிக்கல் வரும்னா, இன்னைக்கு அரசியல் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியா இருந்தாலுமே அந்தந்த நிர்வாகிகளுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் இன் இட் ஃபார் மீ? எனக்கு என்ன ஆதாயம் இருக்கு? அப்போ இதுல நிறைய வந்து இன்னைக்கு நம்ம பெரிய இடத்துல பார்த்திருக்கிறோம். பல கட்சிகள்ல இந்த மாதிரி அந்த குறுநீல மன்னர்கள்னு சோகால்டு சொல்லும் போது அவங்க ஒவ்வொருத்தருக்கும் உட்கட்சி பிரச்சனை அதிகமா இருக்கும். அப்ப இந்த 17 பேர் சார்ந்து இப்ப நியரிங் 70ஸ்ல இருக்கிறவங்க இன்னும் எத்தனை பேருங்கிற லிஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. இன்னும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ வரப்போறீங்க. அப்போ இவங்க எல்லாமே வந்து ஒரு டிசன்ட்ல இருப்பாங்க இங்க. அப்போ இவங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஓகே, அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்ட செயலாளருக்கு 70 வயசு ஆகிறதுக்குள்ளார நம்ம தலைமை கழகத்துக்குள்ளார போகலன்னா நமக்கு இங்க ஃபியூச்சர் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி டிசன்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பழுத்த அனுபவசாலிகள் இப்ப இன்னைக்கு வந்து பெரிய அளவுக்கு தாவேக்காக்கு வந்து திமுக இருந்து போல, அண்ணா திமுக இருந்து நிறைய போயிருக்காங்க, திமுக இருந்து போயிருக்காங்க, ஆனா பெருத்த அளவுக்கு போகல. இந்த நடவடிக்கை இந்த மாதிரி ஏமாற்றம் அடைஞ்சு ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், இதுவரைக்கும் திமுக உழைத்த நபர்கள் இன்னைக்கு பெரிய அளவுக்கு திமுக இருந்து தாவேக்காக்கு வந்து ஒரு மாறுறதுக்கு ஒரு பிரதானமான மாற்று கட்சிக்கு போய் சேர்றதுக்கு பிரதானமான வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள் கூட ஒரு 75 வருஷம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு போன வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க, இல்ல அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்க போறாங்க, முக்கியமான பதவி கொடுக்க போறாங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஆல்ரெடி வந்து தட்ஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். இப்போ இல்ல நிறைய அந்த மாதிரி தகவல்களா நிறைய செய்திகள் வந்துகிட்டே தான் இருக்கு. எல்லாத்துக்குமே இன்னைக்கு இப்ப உதாரணத்துக்கு
இப்போ ஓபிஎஸ் ஐயாவே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 3 தடவை முதலமைச்சரா அதிமுக இருந்தவர் இன்னைக்கு திமுகவுக்கு போய் இருக்காருன்னா அவருக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம போய் சேர்ந்திருக்க மாட்டார். அவருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு ஆசை வார்த்தை காமிக்கப்பட்டது, அவர் வந்தாருன்னா சபாநாயகர், எப்படி இருந்தாலும் அவர் நம்ம தான் ஜெயிக்க போறோம், அவர் சபாநாயகர். எடப்பாடியார் வந்தாருன்னா உங்களுக்கு ஒதுக்குனவர் உங்களுக்கு பார்த்த உடனே எந்திரிச்சு நிக்கிற அளவுக்கு கொண்டு வருவோம். அதெல்லாம் தகவல் பொதுவெளியில வந்துச்சு, கட்சிக்காரங்க சொல்லல, ஆனா பொதுவெளியில வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு போன மாசத்துல எல்லாம் வந்து அவருங்க தாவேகா பக்கம் ஒரு பையனுடைய அழுத்தத்தில் போறதாக இருந்துச்சு. அப்புறம் இல்ல அவரை வந்து ஸ்டாலின் கூப்பிட்டு பேசி மாவட்ட செயலாளர் வரைக்கும் கொடுக்கறதுக்காக அவரை நல்லா ட்ரீட் பண்ண போறாங்கன்னு இருந்துச்சு. இப்ப கம்ப்ளீட்டா அவுட், நீங்க நியரிங் 65க்கு நீங்க மேல போயிட்டாவே இன்னைக்கு வந்து, ஏன்னா இப்ப நீங்க 3 டேர்ம்ஸ் சொல்றீங்க இல்லையா, இப்ப 65ல ஒரு டேர்ம் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து டேர்ம் கிடையாது இனிமேல். இந்த 5 வருஷம் முடியறதுக்குள்ளார தலைமை கழகத்துல காலி ஆகணும் ஏதாவது சீட்டு. இன்னைக்கு தலைமை கழகத்துல இருக்கிறவங்க அப்புறம் அந்த அளவுக்கு யாருமே எந்த நடவடிக்கையும் இந்த இதுல வரல. அவங்களுக்கு ஏஜ் கிரைட்டீரியாவே கிடையாது. இது முதல் கட்ட நடவடிக்கை தானே பார்க்கணும். இன்னும் நம்ம அடுத்து என்ன பண்ண போறாங்க. அதாவது என்னன்னா தொடர்ந்து பேசலாம். திரு சிவபிரியன் குறுக்கிட்டு சார், ஒண்ணும் இல்ல, தலைமை கழக நிர்வாகிகளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 4-5 போஸ்ட் தவிர வேற யாருக்குமே எந்த பவருமே கிடையாது. அது சும்மா லெட்டர் பேட் பொசிஷன்ஸ் மட்டும்தான். துணை பொதுச் செயலாளர்கள் 5 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் சார். கட்சி ஆபீஸ்ல வந்து உட்காரலாம், அவ்வளவுதான். இப்போ அந்த தலைமை பதவிக்கு 70 வயசுல இருக்காங்களா, இவங்க எல்லாம் ஏற்கனவே அனுபவிச்சவங்க தானே சார். கண்டிப்பா ஒரு கசப்புணர்வு இருக்கும், பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் அந்த கட்சி தலைமை தீர்ப்பதற்கான முயற்சிகள் எடுக்காமையா இப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியல என்னென்ன சிக்கல் வரப்போகுது. திருப்பி ஏவாவேலு அவர்களுடைய மாவட்ட செயலாளர் பதவி போக போகுதுன்னு திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்ல. இந்த 70 வயசு கேப் கொண்டு வரும்போது அவருக்கு ஏதாவது ஒரு மாற்று விஷயம் வச்சிருப்பாங்க. அப்படி இல்லை. இதுல இன்னொன்னு என்னன்னா, அந்த மாற்று அப்படின்றது அது தலைமை கழக பதவியா இருந்தது அப்படின்னா அது ஒரு ஏமாற்று வேலை மாதிரி ஆயிடுமே. நான் தான் அதுக்கு தான் பதில் சொல்லிட்டேன். தலைமை கழகத்துல யாருக்குமே ஒரு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் போஸ்டே கிடையாது. அது ஒரு கௌரவ பதவி தானே. இப்ப முதன்மை செயலாளர்னு ஒரு போஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அவருக்கு என்ன பணி சொல்லுங்க? பொருளாளருக்கு காசு வாங்கிட்டு வர்றது, செலவு பண்றது எல்லாம். பொதுச் செயலாளருக்கு அறிக்கைகள் கொடுக்கறதுல இருந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டுறதுல இருந்து எல்லா வேலையும் பொதுச் செயலாளர். தலைவருக்குன்னு பணிகள் இருக்கிறது. இதை தாண்டி அமைப்பு செயலாளர் தாண்டி வேற யாருக்கு என்ன பொறுப்புன்னு எனக்கு சொல்லுங்களேன் திமுக. ரைட், நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு புன்னைவளவன் உங்கள்கிட்ட அப்படி வரான். 2-3 விஷயம் முக்கியமா பேசுனாங்க. கட்சி இப்ப இந்த மறுசீரமைப்புல மூத்த லீடர்ஸ், மூத்த தலைவர்கள் இருக்காங்களே, சீனியர்ஸ் வந்து மாவட்ட செயலாளர்கள் இப்போ அவங்களோட தொகுதியை பிரித்து கொடுக்கறதுலையோ, அவருக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்க கூட சேர்த்து வர்றது, இல்லை சீனியர்ஸ் சிலரை வெளியேற்றுறது அப்படின்னும் போது அவங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? இது காலமாக கிட்டத்தட்ட பவள விழா கண்ட கட்சி அப்படின்னு சொல்றோம்னா, இது வரைக்குமாக என்னன்னா அவங்க கண்ட்ரோல்ல தான் அந்த மாவட்டமே இருக்கும், அந்த மாவட்ட செயலாளர். இப்போ இன்னைக்கு அவர் வந்து அவரோட இன்னொருத்தரை கொண்டு வரும்போது இளையவர்களுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பு எந்த வகையில் இருக்க போகிறது? இல்லை, அடிப்படையில் இன்றைக்கு தொடங்கி இருப்பது ஒரு பெரிய பேண்டோரா பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்னு தான் நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு அவங்களுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டிருக்கு. ஒரு 100-110 நாட்களுக்கு பிறகு இந்த டெசிஷன் எடுத்தாங்கன்னா இது ஃபர்ஸ்ட் ஹார்ட் டெசிஷன் தான். இதற்கு அடுத்து நீங்கள் அமல்படுத்துவதை நோக்கி போகிறீங்க. நீங்கள் அதுக்கு ஒரு திட்டங்களை வடிவமைச்சு கொண்டு போகிறீங்க, இல்லை உள்ளுக்குள்ள போஸ்டிங்ஸை நோக்கி நகர்த்துறீங்கன்னா இதற்கான ரெபலாக யார் யார் மாறப்போகிறார்கள்? பொட்டன்ஷியல் ரெபல்ஸ் நமக்கு ஏஜை வச்சு மட்டும் தெரிஞ்சிருச்சு. பட் நீங்கள் ஒன்றியங்களில் பிரிக்கிறீங்க, அதற்கு கீழே கிளைக்கழகங்கள் வரைக்குமான அந்த எண்மாச வாக்காளர் எண்ணிக்கை பேச மாத்துறீங்க இல்லையா? அப்போ ஒவ்வொரு இடத்துலையுமே அதை வந்து நீங்கள் இருக்கக்கூடிய கட்டமைப்பை முழுமையாக மாற்றி அமைக்கிறீங்க. அப்போ உருவாக போகக்கூடிய ரிபல்ஸ் யார்? இந்த ரிபல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அவங்க அமைதியாக இருக்கணும், அல்லது எதிர்த்தரப்புக்கு போகாமல் இருப்பதற்கான வேலைகளை நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியாக நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ண வேண்டியிருக்கு. நமக்கு பலமாக இல்லைனாலும் பரவாயில்ல, எதிர்த்தரப்புக்கு போய் அல்லது ஆளும் தரப்புக்கு பலமாக அவர்கள் மாறுவதற்கான சூழலை நீங்கள் உருவாக்கி தந்துவிடக் கூடாது. அப்படிங்கிற அடுத்த கட்டங்களில் தான் ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் ஹார்டஸ்ட் டெசிஷன் தான். இதற்கு பிறகு அது ஒரு கேஸ்கேடாக அடுத்தடுத்து நகரப்போகுது அப்படின்னு நான் பார்க்குறேன். நீங்கள் இன்றைக்கு அவர் பேசியதிலேயே இளைஞர்களை அரவணைச்சு வழி நடத்தணுங்கிறது இது வரைக்கும் அந்த ரோபஸ்டாக நாங்கள் மட்டும்தான் இருந்த மூத்த தலைவர்களுக்கான செய்தி. இந்த செய்திகள் அப்படிங்கிறது இவர் இந்த ஹோல்டை ரொம்ப லேட்டாக எடுக்கிறார். நீங்கள் ஆட்சி நிர்வாகத்தில் இருந்த காலகட்டத்திலேயே பல நேரங்களில் நீங்கள் பவரில் இருக்கும்போது சொல்லியிருந்தா அவங்க அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கு. பவர் இல்லாத நேரத்தில் அவங்களுடைய கட்சியோட தலைவர் அவர் தான். இமீடியட்டா அவர் சொல்லக்கூடியதை அப்படியே எடுத்துக்கக்கூடிய இடத்துக்கு அவருக்கு ஈக்குவலண்டா சீனியர்ஸாக இருக்கக்கூடியவர்கள் நீங்க இந்த ரிவர்ஸ்ல யோசிச்சீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு எடுப்போமே, ராணிப்பேட்டையில் காந்தி அவர்களுடைய பையனுக்கு தான் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர். அவருக்கு கடைசி நேரத்தில் அவர் தான் திரும்ப நிற்கிறார்.
அதை திரும்ப அவர் அறிவிக்கிற வரைக்கும் நடந்து வந்த போராட்டம் இருக்குல்ல, சொந்த கட்சியிலிருந்து யாருமே போய் நீங்க கூட அங்க கையெழுத்து போட்டுறக்கூடாது அவருக்கான நாமினேஷன் ஃபார்ம்ஸ்ங்கிற வரைக்கும் அவ்வளவு வேலை பார்த்தாரு. அறிவித்தது தலைவர். அதுதான் என்னோட கேள்வியாவே நான் வைக்கிறேன். இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் இளைய தலைவர் இப்ப திரு ஸ்டாலின் சொல்றாரு வர்ற இளைய முகங்களுக்கு வழிவிடணும், அரவணைச்சு கொண்டு போகணும்ன்றாங்களா? அந்த அரவணைப்பு களத்துல சாத்தியமா, எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்குன்ற அந்த அரவணைப்பு குறிப்பாக அவங்களுடைய அதிகாரத்தை இப்ப இழக்கிறாங்க. இப்ப ரியாக்டிவா அவங்க வர்றதுக்கான ஸ்பேஸ் இப்ப 6 தொகுதிக்கு பார்த்து கொண்டிருந்தவர்கிட்ட இனிமே 2 தொகுதி தான் என்று நீங்க மாற்றும் பொழுது இதுல முதல்ல அவர் கண்டினியூ பண்ண போறாரா என்கிற கேள்வி இருக்கு. திமுகவுக்கான சிக்கலே இப்ப இதை ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு சென்ட்ரிக்காக ஃபிட் ஃபார் ஆல்ங்கிற ஒரு காமன் இதுக்கு அவங்க போயிட முடியாது. இண்டிவிஜுவலைஸா இப்ப அவங்க ஒர்க் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. நீங்க வெறுமனே தலைமை கழகம் அப்படிங்கிற இடங்கிறது சார் குறிப்பிட்டதை போல அது நாம்கி ஆவாஸ் தான். அப்ப மற்ற தேசிய கட்சிகள் இருக்கிற மாதிரி ஒரு 20 மாநில பொதுச் செயலாளர்கள், 22 துணைத் தலைவர்கள் இதெல்லாம் போட்டு நீங்க அதுக்கு ஒரு மார்க்தர்ஷ் மண்டல் மாதிரி பிஜேபி ஃபார்முலாக்கே போயிடலாம். அவங்க ஆலோசனை சொல்லுகிறார்கள், இல்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய குழுக்கள் அப்படின்னு எம்பவர் பண்ற இடத்துக்கு நகர்த்தினாலும் அவர்களுக்கு அங்க அந்த ரியல் பவர் அவங்க கிட்ட இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் அப்படிங்கிற அது கொடுக்கக்கூடிய அந்த அதிகார பலம்ங்கிறது கட்சிகளுக்கு உள்ள பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஈக்குவலண்டா இருந்தவங்க விலகுறாங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய சிக்கலாக அதுதான் வரும். அரவணைப்பு ஆரம்ப கட்டத்தில் இருப்பதை போல இருக்கலாம், பட் அது ரியல் டேர்ம்ல வருதா என்பதை கவனிக்க வேண்டியதும் கண்காணிக்க வேண்டியதும். சிக்கல் வந்தா நீங்க அவ்வளவு சீனியர்ஸை நீங்க புதிதாக போடுகிற நிர்வாகிகளுக்கு ஒத்துழைக்கல அப்படின்னா நீங்க அப்ப என்ன பண்ண போறீங்க? ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப நீங்க இவ்வளவு ஓப்பனஸா இன்னைக்கு பேசுறீங்க இல்லையா, இந்த ஓப்பனஸ் உங்களுக்கு ஆட்சியில நீங்க இருந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒண்ணுன்னா உங்களை அப்ரோச் பண்ண முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. இப்ப அந்த பபுல்ல உடைச்சு இப்ப கட்சி சார்ந்த ஒரு தலைவர் அந்த குற்றச்சாட்டே அவங்க காது வரைக்கும் போச்சானே தெரியலையே. அந்த குற்றச்சாட்டு அவர் காது வரைக்கும் போகாததான் அவர் இன்னைக்கு உணர்ந்து பதிவு பண்றாரு. அதுல பல அட்வைசஸ் பார்த்தா கட்சியில மூத்த தலைவர்களை நோக்கி தான் போயிருக்கு. இப்ப அந்த ஓப்பன்னஸ் உங்களுக்கு இன்னையோட இருக்க போதா? இதற்கு பிறகு கட்சி தலைவராக உங்களுடைய அவைலபிலிட்டி ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க அதை ரிசீவ் பண்ற இடத்துக்கு அல்லது உங்கள் காதுகளுக்கு வருவதற்கான அந்த சேனல் அவரை ரீச் பண்ணுவதற்கு ஒரு கடைமட்ட தொண்டமான கனெக்டிவிட்டி இருக்குல்ல, நீங்க இதை மொத்தத்தையும் நீங்க மொத்தமா ரீபூட் பண்ணி ரெஃப்ரெஷ்ஷா அதை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கா என்கிற கேள்வி அவருக்கு இருக்கு. அது சவாலாகவும் இருக்கும். அவ்வளவு சாமானியமாக நீங்க 50 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக அந்த மாவட்டத்தினுடைய ஒவ்வொரு கட்சியினுடைய ஒரு கிளை கழகத்துல இருந்து அத்தனை முடிவை நான் தான் டிசைட் பண்ணுவேங்கிற இடத்துல இருந்தவங்க விட்டுட்டு அவ்வளவு சாமானியமா இறங்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய சவாலாகத்தான் மாறப்போகிறது. எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? நீங்க எல்லாருமே உங்களுக்கு ஒரு ரெபல்லா வெளியில வந்தும் அதை ரியாக்ட் பண்ணிட மாட்டாங்க. இன்டர்னலா உள்ள வச்சே எப்படி அதை காலி பண்ண முடியும்? தலைவருடைய ஒரு மூவுக்கு கவுண்டர் நரேட்டிவ் அதை நியூட்ரலைஸ் பண்ணுவதற்கு மாவட்ட பாலிடிக்ஸ்க்குள்ள அவங்களால அதை செஞ்சிட முடியும்னா அதை எப்படி எதிர்கொள்ள? அவர் எஃபிஷியன்ட்டா இல்லன்றதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா? ஏதர் எஃபிஷியன்ட்டா இல்லங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு இல்ல அவங்களுக்கான ஒத்துழைப்பு பல வகைகள்ல நீங்க ஒத்துழைப்பு கொடுக்காம அவர் இன்எஃபிஷியன்ட் அப்படின்னு அவங்க கன்வே பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பல வகைகள்ல நீங்க அவங்கள ஏதர் பப்ளிக்கினுடைய பெர்செப்ஷன்ல அவங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துவது யார் மூலமாகவோ அது பல வகைகள்ல இருக்குல்ல. இப்ப ஒரு உதாரணத்துக்கு இந்த சவால் புதிதாக உள்ள போற இளைஞர்களுக்கு தான், புதிதாக உள்ள போற இளைஞர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்களான்னு அதை கவுண்டர் பேலன்ஸ் செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுவதற்கு என்ன அமைப்பு முறையை ஸ்டாலின் உருவாக்க போகிறார்? நீங்க ஒரு போஸ்டிங் கொண்டு கொடுக்குறீங்க அப்படின்னா இது இம்ப்ளிமெண்ட் ஆகிறதுல ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மொத்தமா முடிஞ்சு 3 ஆண்டுகள் கழித்து அது பெர்ஃபார்மேட்டிவா எனக்கு எலக்டோரலா தெரியும். ஆனா இந்த 3 ஆண்டுகள் வரைக்கும் நான் காத்திருக்க வேண்டுமா? இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா கட்சியினுடைய டே டு டே அஃபேர்ஸ்க்குள்ள போகும்போது அங்கேயே உங்களுக்கு வருது ஹிக்கப்ஸ் வருதுன்னா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லது அதை சரி செய்வதற்கான டீமோ அல்ல ஒரு சிஸ்டமோ நீங்க ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள நீங்க கொண்டு போறதுக்குள்ள பல ஃபேக்டர்ஸ் பிளே ஆக போகுது. இப்போ நீங்க சமூக நீதி பேசுறீங்க அப்படின்னா இதுல என்ன மாதிரியான ப்ரொபோசிஷன்ல நீங்க புதிய பொறுப்புகள்ல அந்த 110 மாவட்ட செயலாளர்கள்ல நீங்க என்ன மாதிரியான ரெப்ரசன்டேஷன் கொடுக்க போறீங்க? அதுலயே என்ன வரும்? நீங்க இழந்திருக்கக்கூடிய வாக்குகளாக இந்த தேர்தலில் உங்களுக்கு இதுக்கு முன்பாக போட்ட வாக்கு வங்கி இழந்திருந்தா அவங்கள மீட்டு உருவாக்கம் செய்வதை போல போதா இல்ல கவுண்டர் கன்சால்டேஷனுக்கு போறீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு பெருவாரியாக திமுக விட்டு இந்த முறை கடந்த தேர்தல்களில் விழுந்த 24, 21 இருந்த வாக்கு அப்படி இல்ல, அது எரோட் ஆயிடுச்சுன்னு ஒரு பார்வை வருதுன்னா அப்ப சரிவாக பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற இடத்துல நீங்க கவுண்டர் கன்சல்டேஷனுக்கான ஒரு ஆளை போட்டுருவீங்களா? இல்ல இழந்த வாக்கு வங்கியை மீட்டெடுப்பதற்கு ஒருவருக்கு பொறுப்பை கொடுத்து ஒர்க் பண்ணுங்க. இது அப்ப
உங்களுக்கு பூத் டு பூத் இவங்களுடைய விஷயங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அதே போல நீங்க ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன், கனிமொழி அவர்கள் 33% கட்சி அமைப்புகளுக்குள்ளும் வேணுங்கிறாங்க. நம்ம அங்க ஒருவரும் இங்க ஒருவரும் வரும்போதே இன்டர்னல் இஷ்யூஸ் எந்த அளவுக்கு வருது, எவ்வளவு ஒத்துழைப்பின்மை நம்மளால பார்க்க முடியும். உதாரணத்துக்கு 21 பூங்கோதை ஆலடி அருணாவும் சரி, சுப்புலட்சுமி ஜெகதீசனும் சரி, அவர்கள் எதிராளி, அதாவது எதிர்த்து நின்ற கேண்டிடேட்டினுடைய பலத்தால அவங்க வெற்றி வாய்ப்பு இழந்தார்களா அல்லது இன்டர்னல் ரிஃப்ட்னாலயாங்கிற கேள்வி இருக்கு. அதே விஷயம் நம்ம இப்ப கீதா ஜீவன் அவர்களுக்கும் நம்ம கொண்டு வரலாம். மாவட்ட ரீதியிலாக உள்ள இருந்த ஈக்குவேஷன்ஸ்னால அவங்களுக்கு போதிய ஒத்துழைப்பு கிடைக்கல என்கிற அந்த பார்வையும் வைக்கப்பட்டது. ஸோ இந்த மாதிரி ஜெண்டர் ரெப்ரசன்டேஷன், அதே போல லீனியேஜ், நீங்க இப்ப காந்தி இருந்த இடத்துல அவருடைய மகனுக்கோ அல்லது அப்பா அவர்கள் இருந்த இடத்துல அவருடைய மகனுக்கோ இல்ல பொன்முடிக்கு பதிலாக அவருடைய மகனோ இப்படி கொடுப்பது என்பது அதனுடைய அந்த நோக்கத்தையே காலி பண்ணிடும். அப்ப நீங்க என்ன பண்றீங்க, இவ்வளவு நாள் டீசென்ட்ரலைசேஷன் மத்திய மாநில உறவுகள்ல பேசுனீங்க, இப்ப கட்சிக்குள்ள அதிகார பரவலாக்கல உங்களால எந்த அளவுக்கு செய்ய முடியும்? அப்ப நீங்க இந்த டீசென்ட்ரலைசேஷன் என்பது தனி நபரா இல்ல அவருடைய குடும்பம் ஆதிக்கம் செலுத்துறது? இப்ப அப்பா மாவட்ட செயலாளர் இருக்கும்போது பையன் தான் அங்க பல விஷயங்களை பார்த்துட்டு இருக்காருன்னா பையனே மாவட்ட செயலாளர் ஆக்குவது நீங்கள் எதிர்பார்க்கிற மாற்றமாங்கிற கேள்வி வரும். இந்த ஈக்குவேஷன்ஸ் நான் அடுத்த சுற்றிலே தொடர்ச்சியா பேசலாம். திரு சிவபிரியன் அடுத்த நிகழ்ச்சிக்கு புறப்பட வேண்டியது இருக்கு. உங்களுடைய இறுதி கருத்து, இறுதி பார்வை. இதுல ரெண்டு முக்கியமான விஷயத்தை அவர் தொட்டிருக்காரு. இப்ப அதிருப்தியில இருக்கவங்க, அதிருப்தி அடைய போறவங்க எதிர்முகாமுக்கு போவாங்களா அப்படின்றது முக்கியமான கேள்வி. அடுத்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை எப்படி ரீடைன் பண்ண போறாங்க, சோசியல் ஜஸ்டிஸா எப்படி அந்த நம்பர்ஸை இந்த மறுசீரமைப்புல மேனேஜ் பண்ண போறாங்க அப்படின்றதுல அவங்களுக்கு இருக்க சவால்கள், அதை எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அது நியாயமான கேள்விகள், ரொம்ப ஒரு பிராங்கான அப்சர்வேஷன். ஸோ முதல்ல நான் அந்த அடுத்த முகாமுக்கு போவாங்களா, ஆளுங்கட்சி முகாமுக்கு போவாங்களா திமுகவில் இருந்துன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இமீடியட்டா அப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கான வாய்ப்புகளை நான் குறைவா பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே பலர் அதிமுகவில் இருந்து போய் அங்கே வந்து அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. எல்லாருக்கெல்லாம் பதவி கிடைச்சிடல. இன்னும் அதிமுகவில் இருந்து எக்ஸோடஸ் வந்து பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது திமுகவில் அப்படிப்பட்ட ஒரு எக்ஸோடஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அது வந்தாலும் கூட நாளைக்கு தாவேக்கா ஒரு 2029 இன்னொரு எலெக்ஷன் பெருசா ஜெயிச்சு இல்லை 31 ஜெயிக்கும் பொழுது அப்போ அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ இமீடியட்டா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா ஏற்கனவே வேற கட்சியில இருந்து போனவங்களுக்கே அங்கே வாய்ப்புகள் இல்லை, அங்கே சிக்கல்கள் இருக்கிறது. இருப்பவர்களுக்கே என்ன பதவி கொடுப்பது அப்படின்னு தெரியலன்னும் போது அது ஒரு சிக்கல் இருக்கு. இன்னொன்று புனேவளவன் சொன்ன மாதிரி இந்த ரெப்ரசன்டேஷன் ஃபார் விமென் அண்ட் எஸ்பெஷலி பட்டியலின சமுதாயத்தினருக்கு எவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது, அந்த விஷயத்தையும் அவங்க பார்க்கணும். ரொம்ப ஒட்டுமொத்தமாக நாங்கள் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்குறோம், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோங்கிறத விட இளம் பெண்களுக்கு எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? ஏன்னா முதல் முறையாக வந்து மாணவர் அணியில் ஒரு பெண் இன்னைக்கு தலைவராக இருக்கிறாங்க. இது எல்லாமே நிறைய விஷயங்களை பெண்களுக்கு அதிக வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது வந்து திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் வந்து அதை ரொம்ப வாசிபரஸா கட்சிக்குள்ளேயே பேசுறாங்க. பேசிதான் மாணவர் அணியிலையும் முதல் முறையாக ஒரு பெண் வந்திருக்காங்க. அது போன்று பெண்களுக்கும் சம வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இப்போ வந்து நீங்க எலக்டோரல் பாலிடிக்ஸ்ல போய் பேசும்போது கட்சிக்குள்ளேயே கூட புனேவளவன் சொன்ன மாதிரி பூங்கோதை ஆலடி அருணா அவர்களுக்கும் சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களுக்கும் கட்சிக்குள்ளதான் பிரச்சனை வந்தது. ஆனா இந்த 2 விமனுக்கு இல்லாம நிறைய ஆண்களுக்கும் அதே திருநெல்வேலி மாவட்டத்துல நிறைய பேருக்கு வந்து கட்சிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து 2021 தேர்தலில் சவுத் தமிழ்நாட்டில் 18 இடங்கள்ல தான் திமுக தோத்துச்சு. அந்த 18ல உட்கட்சி பூசல் இல்லைன்னா இன்னும் ஒரு 4-5 இடத்துல நிச்சயமா அவங்க ஜெயிச்சிருக்கலாம். ஸோ அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது வந்து கட்சியில எப்பவுமே இருக்கக்கூடியது. இப்போ வந்து அது அதிகமாகும். அதற்கான முயற்சி, அதை எப்படியெல்லாம் டிஃப்யூஸ் பண்ணணும் சிச்சுவேஷன் வந்தா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபயர் ஃபைட்டிங் மோட்லையும் அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்னங்கிறதையும் பார்க்கணும். நிச்சயமா பட்டியலின சமுதாயத்தினருக்கு இவங்க 4 கேபினெட் கொடுத்தாங்கல்ல, அது கடந்த காலங்களில் அது பெரிய விஷயமாக பேசப்பட்டது. அதே போன்று நிறைய பட்டியலின சமுதாயத்தினருக்கு மாவட்ட செயலாளர்கள் பதவிகள் கொடுத்து தாவேக்காவில் எப்படி 8 பேர் அமைச்சராக்கியிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்களும் நாங்களும் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த கட்டாயம் நிச்சயமா இருக்கிறது. அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். இது வந்து ஒரு ஜெனரேஷனல் ஷிஃப்டையும் ஒரு ஆர்கனைசேஷன் ஓவர்ஹாலையும் கொண்டு வராங்க. இது வரவேற்க தகுந்த விஷயம். பட் இது இம்ப்ளிமெண்ட் பண்றதுல என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் தலைமை உணர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப பிராங்கான ஒரு
அனாலிசிஸா இருக்கு. ஒரு பத்திரிகையாளரோ இல்ல மற்றவங்களோ ஒரு அவுட் சைடர் எப்படி ஒரு அனாலிசிஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் அனாலிசிஸ் இருக்கு. கட்சியினுடைய மூத்த தலைவர்களுக்கு நிறைய மெசேஜஸ் இருக்கு. ஸோ இதுல ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடறேன். நந்தகுமார் சார் சொன்ன ஒரு விஷயத்தை நான் முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறேன். இந்த ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த ஏஜ் கேப், இந்த டென்யூர் லிமிட் எல்லாமே ஏன் மாவட்ட அளவில் மட்டும் வந்து முடியுது? உங்களுக்கு எப்பவுமே தலைவர் அப்படிங்கிறவர் இப்ப பிஜேபியில கூட 75 வருடம் கேப் கொண்டு வந்தாங்க. ஆனா திரு மோடி அவர்களுக்கு அந்த விலக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா காரிஸ்மேட்டிக் லீடர் அப்படின்னும் போது அந்த கட்சியை ஒன்றாக வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஒரு விலக்கு கொடுப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கிற பதவிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு நீங்க இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற இதே நேரத்தில் உங்க பொதுச் செயலாளருடைய வயது 88, உங்க பொருளாளருடைய வயது 84, இருக்கிறதுலே யங்கஸ்ட் அந்த டாப்ல திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் 73 வயசு. அதுதான் நான் சொன்னேன், அவரால் தான் கட்சி, அவர் காரிஸ்மேட்டிக் லீடர், அவர் கட்சின்னும் போது அவருக்கு அது பொருந்தாது. பிஜேபிலையும் அப்படிதான் இருக்கு. அதுக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்காவது நீங்க அட்லீஸ்ட் நீங்க 45 வயசுல இருக்கிறவரை கொண்டு நீங்க பொருளாளரா போடுங்க, பொதுச் செயலாளரா போடுங்கன்னு யாரும் கேட்கல. ஒரு 60 வயசு, இன்னொரு 10 வருஷம் இருப்பவங்க இருக்கிறவங்களையே இருக்கணுமா அப்படிங்கிறது தான். நீங்க இளைஞர்கள்னு பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் உங்களுடைய பொதுச் செயலாளர் 88 வயது, உங்க பொருளாளர் 84 வயது, பட் மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே 70 வயசுலேயே ரிட்டையர் ஆயிடணும் அப்படின்னா அது வேற விதமான சிக்கல்களை கொண்டு வரும். அப்ப இது முதல் ஸ்டெப்பு. எல்லாரும் சொன்ன மாதிரி ரெண்டாவது ஸ்டெப்பு என்ன பண்ண போறாங்க, தலைமை கழகத்தில் என்ன மாதிரியான ரீஃபார்ம்ஸ் கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கணும். ரைட், நன்றி. நன்றி. திரு சுபேர், உங்கள்கிட்ட பார்க்கணும், இந்த திமுகவோட இந்த மறுசீரமைப்பை தாவேகா எப்படி பார்க்கும், எப்படி புரிந்து கொள்ளும்? இல்ல, தாவேகா பார்க்கறத விட திமுக இதை எப்படி பார்க்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு தலைமுறைக்கான அரசியலையும் சித்தாந்தத்தையுமே கொண்டு போய் சேர்க்க தவறியிருக்காங்க. சேர்க்க தவறியதன் விளைவு தான் திமுகவினுடைய இந்த தோல்வி. கலைஞர் இருக்கிற வரைக்குமே ஒரு இளைஞர்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டே இருந்தது திமுகவில். அதற்கு பிறகு மொத்தமா அது ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ ராசாவை 32 வயசு 33 வயசுல மத்திய அமைச்சராக்குனாங்க. அதற்கு பிறகு 2017-18க்கு பிறகு இன்னைக்கு உள்ள காலம் மட்டும் புதிய ஆட்கள், புதிய இளைஞர்களுக்கான வாய்ப்போ அரசியலோ அதிகாரமோ காலதாமதம் ஆயிருச்சு அப்படின்றத உணர்ந்ததுனாலதான் அவர் இந்த வார்த்தையுமே சொல்றாரு. கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்க கிடைத்த அவகாசமா இதை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டிய வேலை தான். ஆனா அது முற்றிலுமாக அடிமட்டத்திலிருந்து அந்த ஸ்கிராட்சிலிருந்து தொடங்கணும். இந்த கட்டமைப்பு அப்படித்தான் இருக்கு. ஒரு மாவட்டம்னா அந்த மாவட்டத்தினுடைய குறுநில மன்னர் மாவட்ட செயலாளர். நீங்க அந்த கட்சி சீட் ரெக்கமெண்டேஷனே மாவட்ட செயலாளர் சொன்னதான் சீட்டு. அங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க அந்த கட்சியினுடைய ஒரு ஒன்றிய செயலாளரோ பொது செயலாளரோ அவர் தொகுதி ஒரு எம்எல்ஏன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மாவட்டத்தின் ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏ தொகுதி சம்பந்தமான ஒரு பிரச்சனை அவர் அமைச்சரை பார்க்க போனார்னா மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் இல்லாம அங்க வேலை செய்ய முடியாது. இந்த கட்டமைப்பே தப்பே. ஒரு எம்எல்ஏ தன்னுடைய தொகுதி பிரச்சனையை இந்த மறுசீரமைப்பு மூலமா இந்த நடவடிக்கை, இந்த முறை மாறுமா? கண்டிப்பா மாறுவதற்கான நம்பிக்கை தெரியல. மாறுவதற்கான நம்பிக்கை குறைவுதான். ரொம்ப லாங் டைம் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா கீழே அடிமட்டத்துல இருந்து அதை சரி பண்ணணும். சென்னையில ஒரு கவுன்சிலரா ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினராக போட்டியதுக்கான சீட் கொடுக்குறாங்க. அவர் ஜெயிச்சு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறாரு. அதற்கு பிறகு அங்க உள்ளாட்சி தேர்தல் வருது. தன் மனைவியை கவுன்சிலர் ஆக்குறாரு. அப்ப அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வட்ட செயலாளரோ ஒரு பகுதி செயலாளரோ அவர் எப்படி அந்த பதவிக்கு போவார்? அதிகார பரவலே இல்லாம அதிகாரத்தை ஒரு இடத்துல அவர்களுக்கு சக்திக்கு தகுந்தவள கூச்சி வச்சுக்கிட்டாங்க. திமுகவினுடைய தோல்விக்கு அடிப்படை காரணமே இது. ரெண்டாவது 10,000 சென்னையில் இருக்கக்கூடிய 10,000 பேருக்கு ஒரு வட்ட செயலாளர், மற்ற மாநகராட்சியில் 5,000 பேருக்கு ஒரு வட்ட செயலாளர் அப்படிங்கிறாங்க. இந்த வட்ட செயலாளர் எப்படி தேர்ந்தெடுக்க போறீங்க? புதியவருக்கு கொடுக்க போறீங்களா? புதிதாக கட்சியில் வரக்கூடிய ஆட்கள் கொடுக்க போறீங்களா? இல்ல கட்சியில் வேறு நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஆட்கள் கொடுக்க போறீங்களா? இல்ல அந்த மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ண போறாரா? ஆல்ரெடி இருக்கிற மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்ட் பண்ணுவாரு, இது வட்ட செயலாளர் போடுங்கன்னு. அப்ப அவருடைய ஆளா தானே இருப்பாரு. உள்ளுக்குள்ளே தானே மாற்றம் நடக்க போகுது. வெளியாட்கள் வெளியே இருந்து ஒருத்தர் வர்றாங்க கட்சிக்கு, ஒரு இளைஞர் வர்றான் 30 வயசுல, அவனை எப்படி நீங்க உள்ள கொண்டு வர போறீங்க? அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? கட்சியை நீங்க மறுசீரமைப்பு பண்றீங்க, கட்டமைப்பு மாத்திருக்கீங்க, கட்டத்தை மாத்தி போட போறீங்க, அவ்வளவுதான். புதிய ஆட்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப இளைஞரணி செயலாளர் போட்டிருக்கீங்க. இளைஞரணி செயலாளருக்கு ஸ்லாப் கிடையாதா? ஏஜ் ஸ்லாப் கிடையாதா? ஏஜ் லிமிட் கிடையாதா? மாணவரணி செயலாளருக்கு ஏஜ் லிமிட் கிடையாதா? சரி, இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் ஜென்சியை நோக்கி போய்கிட்டு இருக்குங்க. நீங்களுமே ஜென்சி மீட்டப்ல நடத்திட்டீங்க.
இந்த மாற்றத்தில் ஜென்சிக்கான ஏதாவது அமைப்பு உருவாக்கிறீங்களா? அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணுமா இல்லையா? இல்ல அதான் சொல்றாரு, இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் வாய்ப்பளிக்கணும், அவங்கள அதிகமா பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாரு. ரைட், வார்த்தையில் தானே இருக்கு. நீங்க என்ன அடுத்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப இந்த இதுல எல்லாம் வந்து நீங்க வந்து இப்ப இந்த குழு ஒண்ணு போட்டிருந்தாங்க, போய் ஒவ்வொரு பகுதிகளையும் என்ன தோல்விக்கான காரணம் என்கிட்ட பலரும் சொன்னாங்க. அந்த மாவட்ட செயலரை கூட்டு உட்கார வச்சு தான் கருத்து கேட்டாங்க. அந்த மாவட்ட செயலர் மேல தான் கம்ப்ளைண்ட், அவரை கூட்டு உட்கார்ந்து கருத்து கேட்டிருக்காங்க. இது முழுவதுமாக உண்மையான தொண்டர்களுடைய மனக்குமுறலா முழுவதுமாக போயிருக்காங்கிறது தெரியாது. அப்ப ஒரு 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 தலைமுறைக்கான அரசியலை நீங்க செய்ய தவறிட்டீங்க, அதிகாரத்தை கொடுக்க தவறிட்டீங்க. அண்ணா எதுக்கு கட்சி ஆரம்பிச்சார் திமுகவை? அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அங்க இருந்தது. காங்கிரஸ்ல வந்து பணக்காரர்கள், பண்ணையாளர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள், ஒரு சாமானியனுக்கு, இளைஞர்களுக்கு அங்க அதிகாரம் இல்ல. அப்ப அதிகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அன்னைக்கு அவர் பின்னாடி ஒரு பெரும் இளைஞர் கூட்டம் வருது, ஆட்சியை பிடிக்கிறார். மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு ஆட்சியை பிடிக்கிறார். அவருடைய அமைச்சர்கள் இருந்த எல்லாருமே ஒரு 50 வயதுக்குள்ளவும் தான். இது இன்னைக்கு என்ன நடக்குது? இன்னைக்கு ஒருத்தர் திமுகவில் ஒருத்தர் வந்து சேர வர்றார் அப்படின்னா எந்த நம்பிக்கையில் வர்றார்? சித்தாந்தம் பிடிச்சி வர்றாரா, கொள்கை பிடிச்சி வர்றாரா, தலைவர் மேல உள்ள கரிஸ்மா பிடிச்சி வர்றாரா, எதை நோக்கி வருவாங்க? சார், கட்சியை இளைஞர்கள் நோக்கி நகர்த்தணும் அப்படின்ற அடிப்படையில தான் மூத்தவர்கள் அதுக்கு ஒரு ஏஜ் லிமிட் வைக்கிறாங்க. 70 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு ஒரு ஸ்லாப் வச்சு, இதுக்கு மேல இருக்கவங்களுக்கு இங்க பதவியோ இதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அப்புறம் டேர்ம்ஸ் எத்தனை தடவை அவங்க போட்டியிடணும்னு டேர்ம்ஸ் கொண்டு வராங்க. இது எல்லாமே வந்து வரவேற்க வேண்டிய அம்சங்கள் தான். இதெல்லாம் கட்டளை, இது எல்லாமே மறுசீரமைப்பு பண்ண உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஜென்சி இளைஞரை உள்ள கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போறீங்க? இளைஞர்களை திமுக கொண்டு வரதுக்கு என்ன பண்ண போறீங்க? அவன் எப்படி உள்ள வருவான்? எதை நம்பிக்கையில வருவான்? அதுதான் முக்கியம். இப்ப நீங்க சொல்றது அவங்களுக்கு என்ன பதவியோ, இது வந்து கட்சியினுடைய கட்டமைப்பு, நிர்வாக அமைப்புல அவங்களுக்கு என்ன பொறுப்பு தூக்கிட்டு அவரை டீப்ரமோட் பண்ணிட்டு அவரை வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டு இன்னொரு மேனேஜர் போடுறீங்க. கஸ்டமர் எப்படி கொண்டு வருவீங்க? இளைஞர்கள் எப்படி கொண்டு வருவீங்க? ஜென்சி இளைஞர் எப்படி கவர போறீங்க? ஜென்சி வீட்டை போட்டா போதுமா? கட்சி நிர்வாகியுடைய பசங்களையோ சொந்தக்காரனையோ 10 பேரை கூட்டு வந்து ஒரு கல்யாண மண்டபத்தை பிடிச்சிட்டு 2 பேச்சாளரை கூட்டு வச்சுட்டு நாங்க ப்ரௌட் கொத்தூசுன்னு ஒரு மீட்டிங் போட்டாப்புல ஜென்சி இளைஞர் வந்துருவானா? எதை நோக்கி வருவான்? அவனுக்கு என்ன கொடுக்க போறீங்க? என்ன அதிகாரம் கொடுக்க போறீங்க? கொள்கை ஈர்த்து வர போறானா? கலைஞர் அன்னைக்கு மேடையில பேசினார்னா காலையில 10 பேர் கட்சியில் சேருவான். ஆனா இன்னைக்கு எதை நோக்கி வருவான்? கட்சியில் என்ன ஈர்க்கிறது இருக்கு? இங்க இருக்கு, இந்த கட்சியில போனா நமக்கு பதவி வாங்குறதுக்கு வயசாகி போயிரும்பா அப்படின்னு நினைப்பான். இல்ல கொள்கையா நீங்க சொல்லிருக்கீங்களா ஒரு தலைமுறைக்கு திராவிட கொள்கைய? அதையும் சொல்ல தவறிட்டீங்க. இல்ல தாவேக்கா எப்படி நீங்க கேட்ட கேள்வி, தாவேக்கா எப்படி? தாவேக்கா எதுக்கு பார்க்க போகுது? தாவேக்கா அந்த அரசியலை செஞ்சுதான் நீங்க ஆட்சியில் உட்கார்ந்துருக்காங்க. இவர்கள் செய்ய தவறியதை தாவேக்கா செஞ்சிருக்கு. தாவேக்கா என்ன அரசியல் செஞ்சாங்க? இளைஞர்களுக்கான வாய்ப்பு, சாமானியனுக்கான வாய்ப்பு, சாமானியனுக்கான அதிகாரம். நீங்க அமைச்சரா இருக்கிறான், சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு, மாவட்ட செயலர், பல பொறுப்புகளை கொடுத்திருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு. ஏதோ ஒரு ஈர்ப்புல வந்திருக்கான், அவனுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கா இல்லையா? இங்க நீங்க வட்ட செயலராக இருக்கு 15 வருஷம் ஆகும். அது மாவட்ட செயலர் ரெக்கமெண்ட் பண்ணும். இப்ப இருக்கிற மாவட்ட செயலரை போட்டு தூக்கிட்டு அவர் என்ன பண்ண போறீங்க? தலைமை பொறுப்பு போட போறீங்க. அவர் இவரை விட சுப்ரியர் போவாரு. அப்ப இவர் தான் மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளராக இருப்பாரு. அப்ப அந்த மாவட்ட செயலர் யாரை போட போறீங்க? இவரோட ரெக்கமெண்டேஷன்ல போடுவீங்க. அதெல்லாம் சரி, நீங்க அப்படியே கூட எல்லாத்தையும் மாத்தி புதுசா கொண்டு வந்தா கூட இளைஞர்கள், ஜென்சி இளைஞர்கள், பெண்களை கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு, திமுகவை நோக்கி இழுத்து வருவதற்கு என்ன செய்ய போறீங்க? இப்ப அதுதான் முக்கியம். கட்சி கட்டமைப்பு மாத்துங்க, அது வேற விஷயம். கொண்டு வர்றதுக்கு என்ன இது இருக்கு உங்கள்கிட்ட? திட்டம் என்ன வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அது ஒருவேளை அடுத்தடுத்த காலகட்டங்களில் பண்ண போறாங்களா என்னங்கிறது தெரியல. இது ஒட்டுமொத்தமாக திமுக தன் கட்டமைப்பை ஸ்கிராட்சில இருந்து ஆரம்பிக்கணும். எப்படி பெரியார் என்ன தொடங்கினாரோ, என்ன வேகத்தோடு தொடங்கினாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தை, அந்த வேகத்தோட ஸ்கிராட்சில இருந்து ஆரம்பிக்கணும். இன்னைக்கு திமுகவில் எந்த பதவியுமே இல்லாமல் உண்மையாக உழைக்கிற எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. கொடியை பிடிச்சிட்டு நிக்கிறான், அவனுக்கு எந்த பதவியும், அவன் எந்த அங்கீகாரமே இல்லை. ஆனா மேல உட்கார்ந்துருக்க, மேல மட்டும் தான் உட்கார்ந்துருக்காங்க. எத்தனை பேரோட மனக்குமுறல் நம்ம பார்க்கணும் திமுகவில். அப்ப நீங்க அந்த உழைப்பவனுக்கான திமுகவில் கலைஞர் இருக்கப்ப என்ன பண்ணாரு? அவரை பத்தி எதிர்த்து வந்தாலும் சரி, அவரை பத்தி பாராட்டி வந்தாலும் சரி, உடனே அதை படிச்சுட்டு உடனே பாராட்டு, அவனை கூப்பிட்டுவார், கண்டிப்பார், பாராட்டுவார், வாழ்த்துவார். இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. தலைமைக்கும் தொண்டனுக்குமான இடைவெளி பெரிய இடைவெளி ஆகி போச்சுங்க திமுகவில். தோல்விக்கெல்லாம் அதெல்லாம் காரணம். இது ஒண்ணுமே அவங்க புரியல. உடனே நாங்க வந்து ஜென்சி மீட்டப் போறோம்னா, ஜென்சி மீட்டப் போனா ஜென்சி வந்துருவாங்களா? ஜென்சிக்கான என்ன அதிகாரம் கொடுக்க போறீங்க? என்ன அடுத்த தலைமுறைக்கான அரசியலுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க? இப்ப நீங்க கட்சியினுடைய கட்டமைப்பை மாத்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். கட்டமைப்பு மாத்தலாம், அது வந்து பெரிய பிரச்சனை கிடையாது. இளைஞர்களை, பெண்களை, ஜென்சி இளைஞர்களை, அல்பா ஜென்சி இளைஞர்களை இழுப்பதற்கு என்ன பண்ண போறாங்க?
Right. அண்ணா தொடங்கினார் பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை. திரு கோட்டீஸ்வரன் நிறைய கேள்விகளை முன்வைக்கிறார். இளையோர்களை உள்ள கொண்டு வருவது இந்த சென்ஸ் அவங்களுக்கு என்ன அதிகாரம் தரப்போறாங்க, என்ன செய்ய போறாங்க? அதாவது எனக்கு முன்னாடி எல்லாரும் பேசினாங்க, அரசியல் நிறைய பேசியிருக்காங்க, எடுத்துக்காட்டுகள் பார்வைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. அந்த கருத்தில் நிறைய கருத்தில் எனக்கு உடன்பாடு உண்டு. பட் ஒரு சில விஷயங்கள் இதை வந்து மக்கள் பார்வையிலேருந்து நான் பார்க்கணுன்னு பார்க்குறேன். ஏன்னா அரசியல் பார்வை வந்து அவங்கவுங்களுக்கு இன்னும் ஆதாயமாக அதை தான் பார்ப்பாங்க. இப்போ ஏன் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னா அவர் தோற்று போயிட்டார், அதனால தான் அவர் பேசுகிறாரு. அவர் ஜெயிச்சிருந்தா இதெல்லாம் பேச மாட்டார். அவங்க பண்ணுறதெல்லாம் சரின்னு நினைப்பாங்க. பொதுவாக எப்பயுமே வந்து ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னா கீழே இருக்கிற கட்சிக்காரங்களோட பிரச்சனையோ பொதுமக்கள் பிரச்சனையோ இல்லை மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து காதில் கேட்காது. அது ஆட்சி கொடுக்குற பிரச்சனை. ஆனால் இப்போ வந்து தோற்றதுனால நேரம் நிறைய இருக்குது. இப்போ கொண்ட வச்ச லைட் இல்லை, காவல்துறை சல்யூட் இல்லை, கூட இருந்த ஐஏஎஸ் அதிகாரிலாம் ஓடி போயிட்டாங்க, நிறைய கான்ட்ராக்ட் சம்பாரிச்சவங்கலாம் கான்ட்ராக்டர்லாம் ஓடி போயிட்டு இருப்பாங்க, எம்எல்ஏ யார் தாவலான்னு இருப்பாங்க. அப்போது கட்சி தலைவர்களுக்கு எப்பயுமே என்ன தோணுன்னா, சரி நம்ம தொண்டர்களை தூக்கி திருப்பி பார்ப்போம், கட்சியை வந்து சரி செய்யணும்னு பார்க்கணும். ஸோ இந்த முயற்சி என்பது 100% வரவேற்கத்தக்கது. அவங்க கட்சியில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உணர்ந்து அதை அந்த கட்சி நலனுக்காக அந்த கட்சியில் இருக்கவங்க சரி செய்ய இது பண்ணுறாங்க. அது சரியாகுதா இல்லை சரி இல்லாமல் போதா, உட்கட்சி பிரச்சனை வருதுன்றதெல்லாம் மக்கள் அதை பார்க்க மாட்டாங்க. பொதுவாக திமுக பொறுத்தவரையில் என்னன்னா இது வயசானவங்க கட்சி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆகுது. இப்போது இன்றைக்கி வந்து தாவேக்கா வந்து இளைஞர்களை ஈர்க்குதுன்னா, திமுகவும் கட்சி ஆரம்பித்தப்போ இளைஞரை ஈர்த்துச்சு, காங்கிரஸும் புதுசாக அன்னைக்கு காலத்தில் இருந்தப்போ இளைஞரை ஈர்த்துச்சு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வந்த போதும் இளைஞர்கள் ஈர்த்துச்சு, பாட்டாளி மக்கள் கட்சி புதுசாக தொடங்கினப்போ இளைஞர்கள் ஈர்க்கும், நாம் தமிழர் கட்சி வந்தப்போ இளைஞரை ஈர்க்கும். ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தது, அந்த 5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் அவங்களோட நல்லடத்தை அவங்க எப்படி ஆட்சி பண்ணுறாங்கிறது வரும். இப்போது இது வந்து நாம் தமிழர் கட்சியோ தாவேக்காவோ திமுகவோ அதிமுகன்னு கம்பேரிசனான விஷயம் கிடையாது. இது வந்து திமுகவில் இருக்கிற தப்பை திமுகவே சரி செஞ்சுக்கிறதுக்கு உண்டான வேலை. இதில் நான் என்ன பார்க்குறேன்னா, இது வந்து ஆக்சுவலாக ஒரு டிலேடு ஆக்ட். இதை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு 10 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு சார் கூட சொன்னார். அப்போது ஏன் அப்போ பண்ணலன்னா, ஆட்சியில் இருக்கும்போது ஒரு வேளை சொல்லியிருந்தா கொஞ்சம் பயந்து இருப்பாங்க. இப்போ பண்ணும்போது ஒரு சிலர் கோச்சிக்குவாங்க, ஒரு சிலர் ரெபல் பண்ணுவாங்க, இல்லை வேறு யாருன்னா கூப்பிட்டா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு முக்கியமானதுன்னா, ஒரு 4 பேர் போக தான் செய்வாங்க, ஆனால் 40 பேர் பெனிஃபிட் ஆகும். இப்போது இளைஞர் வரத்துக்கு என்னென்னா, இப்போ புதுசாக நீங்கள் ஒரு மாவட்ட செயலர் போட்டிங்கன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்க. இப்போ புதுசாக வந்த மாவட்ட செயலர் கண்டிப்பாக வயசு கம்மியாக இருக்கும். வயசு கம்மியாக இருக்கும்போது மேபி உதயநிதி ஸ்டாலின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ இல்லை ஸ்டாலின் ஆப்ரேட் பண்ணுறதுக்கோ ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்கள கூப்பிட்டு அடுத்தது வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கட்சியில் ஆள் சேர்க்கறதுக்கு உண்டான வேலையை பண்ண போகிறோன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாவட்ட செயலருக்கு அடுத்த வேலை என்னன்னா கட்சியில் ஆள் சேர்க்குறது. இப்போ கட்சியில் ஆள் சேர்க்குறன்னும் போது ஏதோ ஒன்று சொல்லி தான் கூப்பிட்டு வரணும், சும்மா வந்து வர முடியாது. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளாட்சியில் வாய்ப்பு தரேன், பதவி தரேன், அதை தரேன், இதை தரேன்னும் போது ஒரு புதுசாக வந்து ஒரு சில பேருக்கு பதவிகள் வரும்போது ஒரு 4 பேர் வருவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க நோக்கி பண்ணுறாங்க. இன்னொன்று 7-8% வாக்கு வங்கி வந்து இன்றைக்கி திமுகவுக்கு வந்து குறைஞ்சிருக்கும். அதாவது தாவேக்கா கிட்ட தோத்த வாக்குகள். இப்போ அதை வந்து ஈடு செய்யணும். அப்போ அதை ஈடு செய்யணும், கட்சிக்காரங்க போய் வீடு வீடாக பிரச்சாரம் பண்ணணும், கட்சியை கிராமங்களில் திருப்பி வலுப்படுத்தணும், நகரங்களில் திருப்பி வலுப்படுத்தணும்னா இந்த மாதிரி நிர்வாக ரீதியான விஷயங்கள் நடக்கணும். சரி, இப்போ மாவட்ட செயலருக்கு தான் வயசா, கட்சி தலைவருக்கோ பொருளாளருக்கோ தலைமை பொறுப்புலலாம் வயசு கிடையாதுன்னா அது கிடையாது. எப்பயுமே மேலே இருக்கிற பாஸ் கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வயசுலாம் வச்சுக்க மாட்டாங்க, அது கீழே இருக்கவங்களுக்கு தான் வைப்பாங்க. இதுதான் அரசியல் நீதி. நாளைக்கு இப்போ விஜய் சாருக்கே 80 வயசு ஆயிடுச்சு, 90 வயசு ஆயிடுச்சுனாலும் அவர் தான் கட்சி தலைவராக இருப்பார், அவர் போயிட்டு வயசெல்லாம் மாற்ற முடியாது. தலைவர் சரி, மற்ற பொறுப்புகள் இருக்கவங்களுக்கு தலைவருக்கு வேண்டப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க. முதல்ல வந்து தலைவருக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து உட்காராங்கல்ல சுதந்திர தினத்துக்கு, அது மாதிரி தான். அந்த மாதிரி 60 வயசு தான். ஆமா, எதுவா இருந்தாலும் அதாவது இது வந்து மாற்ற முடியாது. சரி, ஒருவேளை மாத்தினீங்கன்னா தலைவர் புள்ள வந்து உட்காந்துக்குவாப்ல, இல்லை தலைவருக்கு வேண்டப்பட்டவங்க வந்து உட்காந்துக்குவோம், இதுதான் நடக்கும். இது வந்து கீழே இருக்கிற விஷயத்தை சரி பண்றதுக்கு பண்ற ஒரு யதார்த்தமான விஷயம். இப்போ இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா, தாவேக்காக்கு வந்து 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 11 12 காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் பசங்க டார்கெட்டு. அடுத்த 4-5 வருஷத்துல இவங்க கிட்ட போயிட்டு வைபு பண்ணி சாங்கு போட்டு அந்த ஓட்டெல்லாம் எடுத்துன்னு வந்துருவாங்க. ஒரு 4-5% ஓட்டு கிடைக்கும். ஒரு 4-5% வந்து இந்த ஆட்சி சரியில்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கரண்ட் பில்லு கட்ட முடியல, இதெல்லாம் திட்டி எதுனா சொன்னாலும் இந்த 4-5% செஞ்சுக்கணும். அப்ப நாங்க எங்க போய் ஓட்டு தேர்றது? அப்ப அந்த ஒரு சிந்தனைக்காக தான் சுபேரும் கேட்கிறாரு, அந்த மாதிரியான இளைஞர்களை கவர்றதுக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, அவங்களை எப்படி உள்ள சார்? இன்னைக்கு இது கொள்கை எல்லாம் கிடையாது சார். இன்னைக்கு நிறைய பேர் அரசியல்ல சேர்றதே காசு பண்ணோன்ட்டு தான்.
நான் எதுக்கு பொதுவாக பேசணும், உண்மையை உடச்சி பேசுவோம். அரசியலில் வந்து இன்னைக்கு யாரும் வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு மதர் தெரேசா மாதிரி ஐயா காமராஜர் மாதிரி கொள்கைலாம் பேசுறதுக்கு வரல. பூராவே டெண்டர் எடுக்கிறதுக்கும் நமக்கு எதனா ஆதாயம் கிடைக்குமா, ஒரு வெள்ளை சொக்கா போட்டு கொண்டு போஸ்ட் வச்சுக்கின்னு கட்சி கொடியை கட்டிக்கின்னு ஊரில் வந்து அப்படியே சுற்றிக்கிட்டு சட்டம் பண்ணுறதுக்கு தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. லஞ்சம் வாங்குறதே கிடையாதா? இப்ப இந்த 100 நாள்ல வந்து கைதான் சார் மாறுது. 1,30,000 ரூபாய் வந்து முன்னாடி திமுக போயிருந்தது, அதுக்கு முன்னாடி அதிமுக போயிருந்தது, இப்ப தாவேக்கா கைக்கு வருது. ஒரு பைசால வந்து தங்கம் கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வராரு, ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. டாடா நிறுவனம் தோத்து போதுங்க. அதனால வந்து அவங்கவுங்களுக்கு உண்டான அரசியல் பண்ணுவாங்க. இப்ப திரும்பி மறுபடியும் திமுகக்குள்ள வரும்போது என்னன்னா, இந்த திமுகவோட ஆவரேஜ் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, பொறுப்பாளரோட ஏஜ் இல்ல தொண்டர்களோட வயசு பார்த்தீங்கன்னா 45 65 இருக்கும். இப்போ இதெல்லாம் பண்ணி நீங்க அதை கம்மி பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேபி இன்னும் கொஞ்சம் ஏஜ் டிஃபரன்ஸ் கம்மியாகும். மேபி அந்த ஆவரேஜ் ஏஜ் வந்து குறையும். அப்போ புதுசா அமைப்பாளர் போடுறீங்க, இது பண்றீங்க. அப்புறம் அந்த மூத்தவர்களுக்கெல்லாம் வேற என்ன வாய்ஸ் இருக்கு, வேற என்ன சாய்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மாணவர் அணி இருக்கு, அதுல பெரியவங்க போட முடியாது. இளைஞர் அணியில பெருசா போடும். பட் மற்றபடி மீனவர் அணி இருக்கு, வழக்கறிஞர் அணி இருக்கு, உங்களுக்கு மருத்துவர் அணி இருக்கு. அந்த மாதிரி அணி தலைமையில் இருக்கிறவங்களை கூட இதுல அகாமடேட் பண்ணிக்குவாங்க. இது வந்து என்னன்னா, ஸ்டாலினுக்கு நல்லா தெரியும் அவருக்கு யாரு சரியா வேலை செய்யல. அவர் வந்து தைரியமா ஒரு முடிவு எடுக்க தவறிட்டார். என்னைக்கு அவரே தோத்தாரோ அப்பவே வேலை அந்தந்த இடத்துல யார் அதுக்கெல்லாம் காரணமோ அவங்கள பதவி விட்டு தூக்கிருக்கணும். 100 நாள் அவர் தூங்கிட்டார். இப்போ அவர் விழித்து கொண்டு அந்த கட்சியை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறார். நியாயமான, அது சிவபிரியன் சொன்னது உண்மையான விஷயம். அவர் ஏதோ யோசிக்கிறார், ஏதோ இங்க தப்பு இருக்கு, இவங்க நம்ம ஆளுங்க சரி கிடையாது, உட்கட்சி சண்டை பெரிய சண்டையா இருக்கு. ஒரு மாவட்டம் எடுத்தா நான் தான் இருக்கணும், நான் ஒண்டி ஜெயிக்கணும், மந்திரி ஆயணும், இவங்க எல்லாம் தோத்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு ஓட்டுல தோக்குறாரு ஒருத்தர் சிவகங்கையில, ஒரு முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பா. அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்க முடியும்? ஒரு எம்எல்ஏவால யோசிச்சு பாருங்க. ஒரு உட்கட்சி பிரச்சனை இவ்வளவு இருக்கு அப்படின்றது இவ்வளவு நாள் தெரியாமையா இருந்திருக்கும் நினைக்கிறேன். தெரியலையே, தெரியாம தான் இருந்திருக்கு. இப்போ நீங்க ரூட் காஸ் ப்ராப்ளம் வந்து இது ஒண்டி கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு உள்ள. திமுக மீது குடும்ப அரசியல் பண்றாங்க, சாமானியர்களுக்கு பதவி கொடுக்கலன்றது சொல்றதில்ல. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு சில பேர்கள்லாம் படிக்கிறேன். பரந்தாமன், மருத்துவர் அஃபிசுல்லா, மருத்துவர் யாழினி, சூர்யா கிருஷ்ணமூர்த்தி, அறிவானந்தம், அப்புறம் இவங்கெல்லாம் தான் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா ஒரு 30 நாளா இல்ல 40 நாளா திமுக பத்தி அதிகமா பேசிட்டு இருக்குது, தாவேக்காவை எதிர்த்து பேசுறது. முன்னாள் அமைச்சர்கள் அவங்க இடம் பெற்றிருந்தாங்க. குழுல இருந்தாலும் வந்து தைரியமா பேசுறாங்க இல்லைங்களா ஒரு அரசை எதிர்த்து. இவங்க எல்லாம் என்ன பதவியில் இருந்தாங்க? இதுல எம்எல்ஏவா இருந்தது பரந்தாம ஒண்டிதான். பரந்தாமனும் பெருசா அரசியல் வந்து தூக்கி எல்லாம் விடல. அப்போ இந்த மாதிரி ஆட்களை விட நீங்க என்ன பண்ணீங்கன்னா 100 கோடி 200 கோடி சொத்துக்காரங்க தொடர்ந்து மாவட்ட செயலா இருக்கிற அவங்களுக்கு தான் நீங்க இவ்வளவு நாள் முக்கியத்துவம் கொடு. இதை மாத்துறாங்க, இதை மாத்த போறாங்கன்னு நினைச்சா கண்டிப்பா அதனால ஒரு பெனிஃபிட் இருக்கும். அதே மாதிரி இது கூட வந்து என்னன்னா, இப்போ காங்கிரஸ்ல இருந்து அலீம் புகாரி வந்தாரு, அதெல்லாம் வந்து நல்ல கேட்ச் எடுத்து போட்டாங்க. இப்போ இனிமேல்ட்டு என்ன பண்ணனா, வெளியில இருந்து ஆட்கள்லாம் வராங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத ஆள், கேஸ் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல பேர் இருக்கணும். குண்டாஸ்ல மாட்டினவங்க, சொத்து திருடினவங்க, பான்பரா கசக்கினவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி எந்தெந்த கட்சியில் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து அவங்க இதுக்கப்புறமா எடுத்துட்டு வந்து போடுறாங்கன்னா அது ஒரு நல்ல. இப்போ உதாரணத்துக்கு மதிவதனி இருக்கிறாங்க, மதிவதனியை கூப்பிட்டு பெரியார் கழகத்தில் பேசிட்டு இல்லைங்க வாக்கு அரசியல் உள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், வேட்பாளராக போடணும், இங்கே அமுச்சு விடுங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய கருத்து வேறுபாடு கிடையாது. அந்த மாதிரி ஆளூர் ஷானவாஸ் இருக்காப்ல, நீங்கள் வந்து பேசுறதெல்லாம் வந்து திமுக ஆதரவு நிலைப்பாடில் இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் உட்காந்து என்னத்துக்கு பண்றீங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லைங்க. நான் வெளிப்படையாக பேசுறேன். யார் யாரெல்லாம் இப்போ இங்கேருந்து ஒரு சில பேர் இப்போ பதவி பறிச்சவொன்னே போவாங்க இல்லையா, போறவங்களெல்லாம் அனுப்பிச்சிடணும். டெட்வுட், அதாவது நீங்க மாவட்ட செயலர் தோத்து போயிட்டீங்க, மொத்தமா உங்க டீம் தோத்து போயிடுச்சு. அப்ப ஐயா நந்தகுமார் சார் சொன்னாங்க, அப்பனா சின்ன பசங்க தான் போய் களத்துல இருக்கணும், வயசானவங்க எல்லாம் ஜாலியா இருப்பாங்க. சரி, இப்போ ஒரு வேர்ல்டு கப் ஃபுட்பால் மேட்ச் ஆடுறீங்க, கிரிக்கெட் மேட்ச், கோச் எல்லாம் போய் ஆடுவாங்களா இல்ல பிளேயரை வச்சு ஆடுவீங்களா ஆட்டம் ஜெயிக்கிறதுக்கு? அவங்கெல்லாம் ஒரு காலத்துல பிளேயரா இருந்தவங்க தான், திருப்பியும் மறுபடியும் அவங்களே நீங்க கிரவுண்டுக்கு அமிச்சிங்கன்னா வேற வழி கிடையாது. தாவேக்கெல்லாம் நிறைய பேர் சேர்த்துக்கிறாங்கன்னா அங்க ஆளுக்கு இடம் இருந்தது சேர்த்துக்கிட்டாங்க. இப்போ அதிமுக இருந்து போனவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்போ முதலமைச்சரை பார்க்கிற வாய்ப்பே கிடையாது. அவர் பெரிய முன்னாள் அமைச்சரா இருந்திருப்பாரு, 2 வாட்டி ஜெயிச்சிருப்பார், 3 வாட்டி. முதலமைச்சரை போய் பார்த்தா மாதிரி போட்டோ கூட வருது கிடையாது, பார்க்க கூட முடியாது. ஆனா வெளியில வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா பேசு பொருள் ஆகுது. அதனால வந்து எல்லாரும் போவாங்க அப்படின்னால கொஞ்சம் பேர் போக தான் செய்வாங்க. இப்போ ஏன்னா 5 வருஷம் ஆட்சி இருக்கு. ஆட்சி இருக்கும்போது கண்டிப்பா டெண்டர் இருக்கும், வேலை வாய்ப்புகள் இருக்கும், லோக்கல் அரசியல் பண்ணணும், குவாரி நடத்தி ஆகணும், வைன் ஷாப் ஏலம் எடுக்கணும், ரோடு போடணும், சொந்தக்காரங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும், எவ்வளவு வேலை இருக்குது. இதெல்லாம் யாரு கூட இருந்தா பண்ண முடியும்? ஆளுகின்ற கட்சியோட இருந்தா. சார், ஆளும் போது அவங்களோட லட்சணம் வெளியில வரும். திமுகவோட லட்சணம் வெளியில வந்து தோத்துச்சு, அதிமுகவோட லட்சணம் வெளியில வந்து தோத்துச்சு. அதனால தோத்தவங்க எப்பயுமே வந்து மறுபரிசீலனை பண்ணுவாங்க.
அந்த மறுபரிசீலனையை அவங்க எந்த அளவுக்கு எடுத்துட்டு போய் சேர்க்கறாங்கன்றது பார்க்கணும். இதுல ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயமா நான் என்ன பார்க்கறேன்னா, அதிகாரிகள் தலையீடு இனிமேல் இருக்காது திமுக. இந்த அதிகாரிகள் வந்தாங்கனாலுமே கண்குத்தி பாம்பு மாதிரி அதிகாரிகள் பார்த்து அரசை சரி செய்வாங்கன்னா பேட்டி கொடுக்குறாங்க. வாய்ப்பே கிடையாது. 2 கை 2 காலில் துட்டு வாங்குற அதிகாரிலாம் நான் பார்த்துருக்கிறேன். அவங்க நோக்கமே என்னன்னா, அட்டைப்பூச்சி மாதிரி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கிட்ட போய் நின்னுக்கணும். இப்போ இந்த அதிகாரி எல்லாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ இந்த நம்ம வெட்டினரி காலேஜ் பக்கத்தில் இருக்குங்க, அந்த ஒரு நாய்க்குட்டி நிறைய பேர் செல்லப்பிராணி எடுத்துட்டு வருவாங்க. இந்த செல்லப்பிராணியை ஒரு சில மூத்த டாக்டர்லாம் பார்த்த உடனே சொல்றாங்க உயிர் போயிடுச்சுன்னு. என்னன்னா, உயிர் போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே இருக்குல்ல அந்த உனி தான் முதல்ல ஓடும், அது வேணா ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் ஒரு சிலர் நல்லா ஆட்சியில் இருக்கும்போது கூட இருப்பாங்க, தோத்தவொன்னு விட்டு ஓடிடுவாங்க, அது அடுத்த பாடியை தேடி போகும். அந்த மாதிரி நிறைய பேர் போவாங்க. அப்போ அந்த மாதிரி போகிறவங்களெல்லாம் விட்டுட்டு, அது இன்னும் என்ன கேட்டால் 70ன்றதே ஜாஸ்தி, மேபி 65 கூட எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்குலாம் ஒரு எண்டு கார்டே இல்லையா? எவ்வளோ நாள் இருப்பீங்க நீங்கள்? ஏன்னா விட்டா ஆமை கூட போய் போட்டி போடுவீங்க பொழுது, ஆமை முதல்ல கூட அதுதான் 80 வருஷம் 100 வருஷம் 150 வருஷம்லாம் இருக்கும். சார் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க தலைவர்கள், கட்சி கொள்கை என்னவோ அது 5 வருஷம் 20 வருஷம் சம்பாரிச்சிங்களா, ஒரு சான்ஸ் பார்த்தீங்களா, மாற்றிக்கணும் ரொட்டேஷன். அதான கொண்டு வந்திருக்காங்க அந்த டேர்ம்ஸ் எல்லாம். அதனால தான் நான் அதை வரவேற்கிறேன். இது திமுக இதையும் செய்யலைன்னா திமுக காங்கிரஸா மாறிடும். திமுக காங்கிரஸ் கிடையாது. அண்ணா அதுக்காக அதை எடுத்துட்டு வரல. திமுகவும் இளைஞர் கட்சியா மாணவர் கட்சியா இருந்த கட்சி தான். இப்படியே பண்ணி இவருக்கு முக்கியத்துவம் அவருக்கு முக்கியம் அவர் பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா இந்த லெவலில் வந்துச்சு. ஒரு ஃபேமிலியை டச் பண்ண முடியாது, அது கலைஞரோட ஃபேமிலி. மிச்ச ஃபேமிலி எல்லாம் அவங்க டச் பண்ணுவோம். இந்த ரூல் கலைஞர் ஃபேமிலிக்கு அப்ளை ஆகும்னா அப்ளை ஆகாது. அதனால நம்ம ரொம்ப ஓரளவுக்கு தான் திமுக கிட்ட எதிர்பார்க்கணும், மொத்தமாக எதிர்பார்க்க முடியாது. அதனால இது வரவேற்கத்தக்க மாற்றம். இதனால திமுகவுக்கு கண்டிப்பா பிளஸ் தானே தவிர்த்து மைனஸ் கிடையாது. என்ன கேட்டா இதை இந்த இல்ல நான் கேட்கணும்னு நினைக்கிறது, இப்ப புதுசா வரணும்னு நினைக்கிறவங்க, இப்ப சுபேர் கேட்டார் இல்லையா, புதுசா உள்ள வர்றவங்க என்ன நம்பிக்கையில வருவாங்க அப்படின்னு கேட்கிறேன். புதுசாலாம் நிறைய பேர் வரமாட்டாங்க சார். ஆட்சி இல்லை சார் உங்ககிட்ட வந்தா 10 ரூபாய் வருமானம் வரணும், அப்பதான் வருவோம். புதுசானா இப்ப தாவேக்கால தான் போய் சேருவாங்க. கொள்கை கோட்பாடு இன்று பேசிய திரு மு.க. ஸ்டாலின் அதான் சொல்றாரு, யங்ஸ்டர்ஸ் உள்ள கொண்டு வாங்க, அது காலேஜுக்கு போய் காலேஜ்ல மாணவர் அணி இளைஞர் அணி நடத்தி அப்படியே நம்மளால அவங்க என்ன சித்தாந்தத்தை எல்லாம் சொல்லி உள்ள வராங்கன்னா என்ன அடிப்படையில் எதுக்காக அவங்க வருவாங்க, அவங்களுக்கு ஒரு பதவி, ஏன் திமுகவுக்கு வரணும் இல்ல அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து, இப்போ தாவேக்காவில பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு மாணவனை போலீஸ் லத்தியில் அடிக்குது, ஒரு கோபத்தில் இருக்கிறான். அந்த மாணவனை இப்போ ஒன்றும் இல்லைங்க, அமுதன், ஆகாஷ், தனுஷ், அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆணவ கொலையில இப்போ ஒன்று ஆயிருக்குது பிரவீன்குமார், அப்புறம் ரோஷினி. இந்த மாதிரி தாவேக்காவில பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இருக்கும்ல, லாக்அப் டெத்து, அந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் போய் பார்த்து அந்த குடும்பங்களை திமுக மீது ஈர்ப்பு ஏற்படுத்தும். சரிங்க, உங்களுக்கு ஒரே வேலை என்ன தெரியுங்களா, ஆட்சியில் இல்லாதப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் எங்கெங்க பாதிப்பாரோ அவங்களெல்லாம் போய் பார்க்கறது. இப்போ மீனவர்கள் போராட்டமா அங்கே போய் நிற்கும். இப்போ எண்ணூரில் நீங்கள் போய் அங்கே நிற்கணும், மக்களோட நிற்கணும். கரண்ட் பில்லு நிறைய இடம் ஆகுதுன்னா வீடு வீடாக போய் சொல்லணும். அப்படியெல்லாம் பண்ணாதான் அது கொஞ்சம் பேர் வருவாங்க. இன்னொன்று, இப்போ இடைத்தேர்தல்லாம் வருது இல்லைங்களா, இடைத்தேர்தல் தாண்டி உங்களுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கொஞ்சம் பேர் சீட்டுக்காக வருவாங்க. அதுக்கப்புறமா ட்ரை சீசன் தான். அதுக்கப்புறம் ஒரே சீசன் அடுத்த 4-5 வருஷத்துக்கு தாவேக்கா தான். இது இயல்பு. தாவேக்கா தோத்து போச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பி தேடுவாங்க வேற எதனா கட்சிக்கு போகலாமா அப்படின்னு. பெரும்பான்மையினர் அப்படிதான். இப்போ ஒரு சில பேர், இப்போ ஆனந்த் இருக்கிறாரு, அவர்லாம் வேற கட்சிக்கு அவருக்கு என்ன இருக்கும், நம்ம ஏதோ இருந்தோம், வந்த வரலாம் சந்தோஷம், நம்ம கடைசி வரலாம் விஜய் சாரோடவே இருப்போம் அப்படின்னு நினைப்பார். அப்புறம் ஐயா ஓபிஎஸ் பத்தி சொன்னாங்க. ஓபிஎஸ் மாவட்ட செயலர் பதவிக்கு, அவர் மாவட்ட செயலர் பதவிக்கெல்லாம் ஆசைப்படுற மாதிரி இருந்திருந்தா அவர் அதிமுகலே இருந்திருப்பாரு. அவரோட ஆசைகள் என்பது ஜாஸ்தி. வெறும் மாவட்ட செயலர் பதவி எல்லாம் கொடுத்து நீங்க ஓபிஎஸ் எல்லாம் நிக்க வைக்கணும் அப்படின்றதுலாம் சாத்தியம் இல்லை. அதனால அது இதாவாது. அதுக்கப்புறம் இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு விஷயம், இதே பிரச்சனை அதிமுகவுக்கும் இருக்கு. இது திமுக கொண்டு கிடையாது, இதே பிரச்சனை அதிமுகவுக்கும் இருக்கு. ஏன்னா இந்த 2 திராவிட கட்சிகளுமே என்னன்னா, இந்த இளைஞர்களை கொஞ்சம் அந்நியப்பட்டு போயிருக்கு. ஆனா இப்போ ஜென்சி போராட்டம் நடத்துறது, இன்ஸ்டால போய் பேசுறதுனால நீங்க விஜய் சாரை விட அதை நல்லா நீங்க பண்ண முடியும்னு நினைச்சீங்கன்னா அது நீங்க பண்ற தப்பு. ஒருத்தரை வெயிட் பண்ணணும், ஒருத்தரை இது பண்ணணும்னா அவங்க ஆயுதத்தை எடுக்கலாம். ஆனா அதே ஆயுதத்தை எடுத்து நீங்க மொத்தமா வீழ்த்த முடியும்னு இல்லை, வேற ஒரு வியூகம் வேணும். உங்களோட வேற சில வியூகங்கள் பண்ண. ஏன்னா அவங்க இன்னைக்கு ஆட்சியில் இல்லாதப்போ அவ்வளோ வைப்பு பிளாஸ்ட் எல்லாம் பண்ணவங்க. இன்னைக்கு 60,000 ரூபாய் 70,000 கொடுத்து ஒரு போஸ்ட் எல்லாம் ப்ரொமோட் பண்ற அளவுக்கு போயிருக்கிறாங்க. அவங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர் கிடைச்சா போதும், அதை வச்சு போறாங்க. அதனால அந்த வழியில போனா அது செட் ஆகாது. இது திமுகவோட பலம் என்ன, அதிமுகவோட பலம் என்ன, அதை ஏத்துக்கிட்டு எதுவும் குறிப்பா திமுக இந்த வீடு வீடா போய் பண்றது, பிரச்சாரம் பண்றது. அதுல ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க, நிறைய பேர் அவங்க கட்சிக்காரங்க அவங்க வீட்லயே பேசுறாங்க. அவங்க வீடுகள்ல இருந்த ஓட்டே நிறைய போயிருக்கு, பூத் ஓட்டே வேலை. பூத்துல உட்காடுறாங்கன்னா
அந்த பூத்துல அதை விட ஓட்டு கம்மியாகுது. அப்ப என்னத்துக்கு பூத்து காசு, பூத்து வேலை, கட்சிக்காரங்க கொடி? இல்ல அது நானுமே கேட்கணும்னு நினைச்சேன். திரு நந்தகுமார் அதை பேசலாம்னு நினைச்சேன். நந்தகுமார் சுபேர்ட்ட கேட்கலாம்னு நினைச்சேன். பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்க இளைஞர்கள் எல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் வர்றாங்க. எந்த ஆட்சி இருந்தா அந்த ஆட்சியில போய் ஒட்டிக்கிடுவாங்க. சார் நான் இளைஞர்கள் எல்லாரையும் ஒரு குறிப்பிட்ட ஆள் சொன்னாங்க, தாவேக ஆட்சிக்கே வரல. தாவேகாங்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்ச அப்புறம் இந்த கட்சி ஆட்சிக்கு வராது, 10% வாங்கும், 15% வாங்கும். சில மூத்த அரசியல்வாதிகள் அவங்க எல்லாம் பேசிட்டு தான் இருந்தாங்க, 8% தாண்டாது, 4% தாண்டாது அப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பயும் தாவேக ஆட்சிக்கு வருமா வராதா, இந்த கட்சி தேருமா தேராதான்னு இருக்கப்பையும் பெரும் இளைஞர்கள் சேர்ந்து தான் அந்த ஆட்சி உருவாக்கியிருக்காங்க. இப்ப எல்லா இளைஞர்களும் ஆட்சி இருந்தா அந்த பக்கம் ஒட்டிக்கிடுவாங்க. அந்த இளைஞர்கள் மட்டுமே கிடையாது, பெண்கள் வாக்குகள் இளைஞர்கள் பெண்களை வாக்காளர்களை மாத்தினாங்க, ஓட்டு போட வச்சாங்க. அந்த இளைஞர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியை ஓட்டு போட வச்சாங்க. அவனுக்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவைப்பட்டுச்சு. இந்த பரம்பரையா இருக்கக்கூடிய இந்த கட்சி வேண்டாம், புதுசா ஒரு மாற்றம் வேண்டும் அப்படின்னு அவன் பதவி வேணும்னா அன்னைக்கு ஆட்சியில இருந்த திமுக போயிருப்பானே. சார் சார் அதாவது கட்சிக்காரங்க வேற, வாக்காளர் வேலை. ஃபர்ஸ்ட் நம்ம அது தெரிஞ்சு இது வந்து ஓட்டு மக்கள் போட்டதுனால தான் ஆட்சி மாற்றம். அதாவது ஒரு இளைஞர் புதுசா ஆட்சி ஒரு அரசியல் அப்பா திமுக இருப்பார் சார், மகன் வந்து தாவேகால போய் சேர்றாரு. எதுக்கு நடக்குது? இல்ல நான் என்ன சொல்றேன்னா, இல்ல இப்ப அடிப்படையாவே இல்ல நானுமே கேட்கிறேன், அடிப்படையாவே வந்து நீண்ட நாட்களாக தாவேகால இருப்பவங்களோட இலக்கு என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மாற்றத்தை நேத்து ஓட்டு போட்டுக்கிறாங்க, இந்த கட்சியில சேர்ந்து இருக்கிறாங்க, ஆட்சி நடக்குது, அது மாற்றம் மட்டுமே. மாற்றம் தான். திமுக அதிமுக கடந்த 50-60 வருஷம் தாவேகா தொடங்கப்பட்டதே மாற்றத்துக்காக மட்டும்தான். மாற்றத்துக்கு என்ன கொள்கை சொல்லி ஓட்டு போட்டு கேட்டாங்க? தாவேகா என்ன பெரிய கொள்கை சொல்லிடுச்சா? பிரச்சாரம் பண்ணிட்டாங்களா? இல்ல சார், இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, இனி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் கேட்கிறேன். இனி எப்படி இருக்கு அவங்க? ஒரே நிமிஷம் சார், 5 வருஷத்துக்கு நான் சம்பாதிக்கிறதுக்கு இது லைசன்ஸ் சார், அவ்வளவுதான். எனக்கு வந்து இன்னைக்கு தேதியில எல்லாம் வந்து தூய சக்தி கட்சி எல்லாம் நான் எதுவும் பார்க்கல. அதிகாரத்துக்கு வந்துட்டாங்க, இனி எப்படி இருக்க போகுதுன்னு கேரண்டி கொடுக்கலாமே சார், பத்திரிகையாளரா பண்ண முடியாது, நம்ம கொடுக்க முடியாது. அதான் சொல்றாரு அவர். மாற்றம் வேண்டும் அப்படிங்கறதுக்காக தான் இங்க ஓட்டு போட்டுருக்காங்க. இப்ப சம்பாதிக்கணும்னா திமுகவுல போய் சேர்ந்திருப்பாங்க. திமுக தோத்து போயிடும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். தோத்து போயிருக்குன்னு தெரியாம அன்னைக்கு 21 கட்சி 3 திமுக வாய்ப்பு ரொம்ப குறைவு சார். நீங்க திமுக போய் நீங்க சொல்ற அதே இளைஞர்களோ சரி, அப்படி இன்னொரு வலுவான கட்சி எதிர்கட்சி அதிமுக போயிருக்கணும் சார். எனக்கு வட்ட செயலர் பதவி ஏதோ பதவி சார், பதவி எங்க சார் கிடைக்கும்? தமிழ்நாட்டுல 1000 கட்சி வேற கட்சியில போயிருக்கலாமே. ஜெயிக்கிறோம் எதிர்கட்சியை விட்டுட்டு புதுசா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சியை நோக்கி ஒரு பெரும் இளைஞர்கள் கூட்டம் போய் 2 வருட 75 வருஷ கட்சி 2 கட்சியையும் இன்னைக்கு வீட்டுல உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா அது இளைஞர்களுடைய மாற்றம், இளைஞருடைய புரட்சி தான். அது அவர்களை வந்து நம்ம அண்டர்ஸ்டிமேட் பண்ண வேண்டியலாம். பணத்துக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறான், கலருக்கு சட்டப்போறதுக்காக அரசியலுக்கு வந்திருக்கிறான், கார்ல கொடி கட்டுறதுக்காக அரசியல், அவனுக்கு ஒரு மாற்றம் தேவைப்படுதுன்னு நினைக்கிறான். இந்த மாற்றம் இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு அடிப்படையில் ஒரு சின்ன அளவுல ஊழல் குறைஞ்சிருக்கு, முற்றிலும் ஒளிஞ்சிருக்குன்னு சொல்ல, குறைந்திருக்கிறது. இப்ப நேரம் அரசாங்க அலுவலகத்துக்கு போறீங்க, அங்க ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் அவங்க மாற்றமா பாக்குறாங்க. இனி இருக்கு, நாள் இருக்கணும். இப்பதான் 3 மாசம் ஆச்சு, இனி நாள் இருக்கு. அவனுக்கு அது பிடிச்ச மாதிரி இருக்கணும். அது எவ்வளவு நாளைக்கு டிராவல் ஆக போகுதுங்கிறதா தெரியல. தேர்தல் முடிவு தேர்தலுக்கு முன்னாடி உள்ள விஷயம், அதுதான் சொல்றாங்க. இப்ப திமுக இந்த கட்டமைப்புகளை மாத்திருக்கிறாங்க, இனி அவங்க என்ன செய்ய போறாங்க அப்படிங்கறத தாண்டி தலைமை அதே தலைமை தானே. இங்க இருக்க மாவட்ட செயலர் என்ன பண்ண போறாரு? தலைமை செயலர் இருக்க போறாரு, இல்லாட்டி துணை செயலர் இருக்க போறாரு, இல்லாட்டி ஒரு அணி செயலர் இருக்க போறாரு. அவர் அந்த போஸ்டிங் இருக்கத்தானே செய்வாரு. அவருடைய மேற்பார்வையில் அந்த மாவட்டம் இருக்க போகுது. புதுசா ஒருத்தர் வர்றாங்க, எனக்கு அரசியல் ஆசை வந்துருச்சு, நான் கம்பெனியில் வேலை பார்க்குறேன், போதும் அந்த சமூக பணி செய்யணும். என்னோட கேள்வி, நாங்க இளைஞர்களை குறைச்சு மதிப்பிடல. நான் கேட்கறது வந்து இளைஞர்கள் கட்சிக்கு வர்றாங்க அப்படின்னா பொதுவா ஒரு கட்சிக்கு சேர்றவங்க சோசியல் சர்வீஸ் பண்றது மட்டுமே இலக்கா வச்சிருக்க மாட்டாங்க, அதிகாரத்துக்கு வரணும்ன்றது அவங்களோட அல்டிமேட் எய்மா இருக்கும். இப்ப அடுத்ததாக உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, இதுல எத்தனை இளைஞர்கள் போட்டியிடாம இருப்பாங்க? எனக்கு மாற்றம் வந்துருச்சு போதும் அப்படின்னு எத்தனை பேர் இருக்க போறாங்க? அவங்களுடைய மனநிலையை பொறுத்து. இப்ப கலைஞர் பேசி முடிச்சுட்டு ஒரு மீட்டில் இறங்கினார்னா அவருடைய பேச்சு கட்டு 100 பேர் கட்சியில் சேருவோம். எனக்கு இன்னைக்கு நிலைமைக்கு தமிழ்நாட்டுல காசு கொடுக்காம ஒரு 4-5 தலைவர்களுக்கு மட்டும்தான் தன்னிச்சையா கூட்டம் சேருது. மீதி எல்லாம் ஆள் கொடுத்தா கூட்டு வராங்க. நீங்க விஜய் அவர்கள் போனார்னா ஒரு பெரும் கூட்டம் சேருது, அண்ணாமலை அவர் போனாலும் அவருக்கு கூட்டம் சேருது, அண்ணன் திருமாவளவன் போனாலும் அவருக்கு ஒரு கூட்டம் சேருது. இப்படி குறிப்பிட்ட ஆட்களுக்கு மட்டும்தான் காசு கொடுக்காம தன்னிச்சையாக கூட்டம் சேருது. மிச்சி நிர்வாகிகள் சேருவாங்க, கட்சியுடைய நிர்வாகிய பொறுப்பில் இருக்கவங்க சேருவாங்க ஒழிய பொதுமக்கள் தன்னிச்சையாக சேர்ந்து கூடுற கூட்டம்ங்கிறது நீ குறைஞ்சு போச்சு. அது இவங்களையும் ஏமாத்திக்கிட்டாங்க. அப்ப அவர் இந்த மாற்றம், இந்த முயற்சி, இந்த கட்டமைப்பு எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். தேர்தலுக்கு முன்னாடி எங்க நமக்கு வந்து இங்க இடைஞ்சலா இருக்கு, எங்க நம்ம மிஸ்டேக் பண்ண போறோம், என்ன நடந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு கேப் ஒன்று இருக்கு. தலைமைக்கும் தொண்டனுக்குமே ஒரு பெரிய கேப் இல்ல. அதை இப்பதான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க, தோல்வி அதை உணர்த்தி இருக்கு. அதனாலதான் பெரிய தோல்வி.
இவ்வளவு பெரிய தோல்வி, 21 கட்சி, இவ்வளவு செலவு எல்லாம் பண்ணியும் ஒரு தோல்வி அப்படிங்கும் போது திமுகவினுடைய கோர் ஓட் பேங்கும் வெளியில போயிருக்கு. அதையும் சார், அதாவது அருமை சகோதரர் சொன்னாரு, தாவேக்கால வந்தவங்க எல்லாமே ஒரு மாற்றம், தாவேக்கால வந்தவங்க எல்லாமே ஒரு முன்னேற்றம், ஒரு சர்வீஸ் பண்ணணும். விஜயபாஸ்கர் எதுக்கு வந்தாரு? இல்ல சரி, இல்ல, சுபேர் சொல்றது தேர்தலுக்கு முன்பாக இந்த இரண்டு இப்ப புதுசா ஆரம்பிச்ச கட்சி திமுக இருக்கு, அதிமுக சார். ஒண்ணு சார், திமுக அதிமுக தாவேக்கா எல்லாமே அரசியல் கட்சி தான் சார். திமுக 3000 ரூபாய், அதிமுக 2000 ரூபாய், 5000 வாங்கிட்டு தாவேக்கா போட்டு போட்டாங்க. உண்மைதான் சார். அதாவது பொதுமக்கள் ஓட்டு போட்டுருக்காங்க. கரெக்ட். நான் அந்த மாற்றத்தை நான் மறுக்கல. ஏதோ இளைஞர்கால ஒண்டி கிடையாதுங்க. சொந்த திமுக காரனே கடுப்புல மாத்தி குத்தி இருக்கான். சொந்த அண்ணா திமுக காரனே கடுப்புல மாத்தி ஓட்டு போட்டுருக்காங்க. அதாவது தாவேக்கா வந்து இங்க புனிதப்படுத்தப்படுகிறது. அது அது வேண்டாம். திமுகவோட இருக்குன்னு வாக்களிச்சிருக்காங்க மக்கள். சார், மக்கள் வந்துட்டு ஊழல்வாதிக்கு, லஞ்சவாதிக்கு, குடும்ப அரசியல் பண்றவங்களுக்கு மக்கள் இல்ல அவங்களுக்கும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. புரியுதா? காமராஜரும் தோத்து இருக்கிறாரு இந்த மண்ணுல. ஒரு தேர்தலில் ஜெயிச்சிட்டதுனால அவங்க வந்து மக்கள் வந்து தலைமையில தூக்கி கொண்டாடுறதும் இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் தோற்க வைக்கிறதும் இருக்கு. என்ன சொன்னா, இல்ல நம்ம இந்த வெற்றி தோல்வியை பத்தி இங்க பேசல. இப்போ திமுக இருக்கிற பிரச்சனை வந்து இது தப்பு, ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை. அதை சரி செய்யறாங்க. இது என்ன பண்றாங்கன்னா, தாவேக்கா திமுக, தாவேக்கா திமுக இந்த கம்பேரிசன்ல போகுது. ஒரு புது கட்சியா ஒண்ணு வரும்போது அது புதுசா தான் இருக்கும். அது போக போகதான் அதுல என்னென்ன பிரச்சனை வருதுன்னு தெரியும். இப்ப தாவேக்கால வந்து சேர்ந்த இளைஞர்கள் எல்லாரையுமே நம்ம அப்படி சொல்லல. ஒரு சிலர் போய் சேருவாங்க. இப்ப பொதுவா இன்னைக்கு வந்து என்னன்னா, ஒரு சினிமா மோகம் அதிகமா இருக்கும்போது தாவேக்காக்கு இருக்கிற இந்த ஈர்ப்பு என்பது திமுகக்கு இல்ல. சோ அதுக்கு எதனா பண்ண முடியுமான்னு அவங்க ஒரு முயற்சி பண்றாங்க. அவ்வளவுதான். அது எந்த அளவுக்கு சரியா போகுது என்னன்றது பார்க்கணும். மற்றபடி வந்து ஏதோ தாவேக்கா வந்து அப்படியே பெரிய மாற்றத்தை அப்படி பார்த்தா மாநில உரிமைகள்ல எதுவுமே பேசுறதே கிடையாது. நிறைய நேரம் சித்தாந்தங்கள் பத்தி, கொள்கைகள் பத்தி எல்லாம் சுபேர் பேசினாரு. சொல்றேன்னா, தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயம், அதனால இன்னைக்கு திமுகவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்காங்க. இந்த ஆட்சியை பத்தி விமர்சிக்கிறேன்னா அது தனியா ரைட். நான் கேட்க நினைக்கிறேன் திரு நந்தகுமார் கொட்டிசன் ரெண்டுமே சொல்லுங்க. அவர் என்ன பேசினா, நம் கட்சிக்காரர்கள் முதலில் நம் வீட்டில் அரசியல் பேச வேண்டும், நம் பிள்ளைகள் உறவினர்களிடம் அந்த அரசியலை பேசணும் அப்படின்னு சொல்லி இன்று பேசின திரு ஸ்டாலின் பேசுறாருன்னா அதோட அர்த்தம் என்ன? ஏன் அந்த இதை சொல்றாரு? மொத்தத்தில் திமுகவினுடைய ஓட்டை இந்த தடவை திமுகவுக்கு விழல. அது இதே டைலாக வந்து முதல்ல உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பேசியிருந்தாரு. அப்பயே நம்ம சேனல்லே நான் பேசியிருந்தேன். அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வீட்டிலேயே வந்து திமுக உழுகாம ஓட்டு மாத்தி விழுந்திருக்குது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு திமுக கட்சிக்காரங்களே திமுகவை வெறுக்கிற அளவுக்கு இன்னைக்கு கட்சியினுடைய கட்டமைப்பு இருக்குது. இப்போ கூட கோட்டி சொன்னாரு, எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த கட்சியினுடைய செயல்பாடுகள் வந்து போராட்ட களத்துல போய் நிக்கணும்னு. இப்போ கூட ஐயா ஸ்டாலின் அவர்களும் இன்னைக்கு பேசுறாரு, நம்ம வந்து எதிர்கட்சியா இருந்தா திமுக மாதிரி தான் இருக்கணுங்கிறது நம்ம எதிரிகளே சொல்லுவாங்கிறதெல்லாம் பேசுறாரு. ஆனா ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி வந்து ஆர்எஸ் பாரதி பேசுறாரு, மாசு வந்து தோத்து போட்டதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிலாம் ஆஸ்பத்திரி கட்டி கொடுத்தோம், இதெல்லாம் போய் இப்போ அதில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க ஓட்டு போட்டிருந்தானா கூட ஜெயிச்சிருக்கலாம், அவனுக்குலாம் நல்ல சாவே வராது. யாரு? ஆர்எஸ் பாரதி சொல்றாரு, நல்ல சாவே வராது. அடுத்தது வந்து இன்னைக்கு கரண்ட் இல்லை அது இல்லைன்ட்டு போய் போராடுறான்றாங்க, யாராவது போய் போராடினீங்கன்னா பாருங்க அப்படின்னு அவரும் பேசுறாரு. இன்னொரு மீட்டிங்ல வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழன் பிரசன்னாவும் அதை பேசுறாரு. அப்ப நீங்க எங்களுக்காக வந்து ஓட்டு போடல, நீங்க அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கல்ல, அனுபவிங்க, கஷ்டப்படுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ திமுகவுடைய போராட்ட குணம் எப்படி இருந்த கட்சி எப்படி ஆயிடுச்சு பாருங்க. விவேக் தான ஒரு படத்துல சொல்லுவார், எப்படி இருந்தா நான் எப்படி ஆயிட்டம் பாருங்கிற மாதிரி இன்னைக்கு எனக்கு ஓட்டு போடாதனால நீ சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுறியா, உனக்கு நல்ல சாவே வராது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க இப்படிதான் படணும், நீங்க தான் கஷ்டப்படணும். அப்ப இந்த அளவுக்கு இருக்கும்போது அவங்க இன்னும் நாளுக்கு நாள் வந்து அவங்க சரிஞ்சுக்கிட்டே வராங்க திமுக. அப்போ இந்த இடத்துல அவங்க வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய இது வந்து நிறைய இருக்கு. அடுத்தது வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு, நம்ம போர் அடிச்சனால கட்சி ஆரம்பிச்சது இல்ல, போராட்டத்துக்காக நம்ம கட்சி ஆரம்பிச்சோங்கிறார். அப்படி இருக்கும்போது உங்களுடைய அமைப்பு செயலாளர் இந்த மாதிரி பேசலாமா? உங்க கட்சி நிர்வாகிகள்னு முக்கியமான நிர்வாகிகள் கண்டறியப்பட்டவர்கள் மக்கள் கஷ்டப்பட்டுட்டோம் அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்லலாமா? நீங்க மனசுக்குள்ளார கூட நினைச்சுக்கீங்க சார், மைண்ட் வாய்ஸ் நினைச்சு நீங்க எல்லாத்தையும் வெளியே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இன்னொரு வார்த்தையும் அவர் இன்னைக்கு பேசுறாரு, நம்ம வந்து கொள்கை சார்ந்த கட்சி அப்படின்னு திமுக சொல்லுது. திமுக நான் தேர்தலுக்கு முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருக்கேன், இன்னைக்கு அவங்களுக்கு கொள்கை எல்லாம் கிடையாது, அவங்க கொள்கையிலிருந்து நீர்த்து போய் பல வருஷம் ஆச்சு. அவங்களுக்கு 2019 இருந்து வந்து ஈஸியான ரூட்டை கண்டுபிடிச்சு ஒரு பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது மூலியமாவே நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வந்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, சுயமரியாதை எல்லாம் போச்சு.
அப்படி சுயமரியாதை இருக்கிறவங்களா இருந்தா நான் வந்து இன்ப நிதியை நான் வந்து இந்த பதவியில உட்கார வச்சுட்டு தான் என் உயிர் போகணும்னு திமுக மேடையில ஒருத்தர் பேசுறானா அவங்க எல்லாம் சுயமரியாதைக்காரர்களா? அப்போ அது இல்ல. இப்ப இன்னைக்கு நீங்க இந்த கொள்கை சார்ந்த கட்சி நீங்க இன்னைக்கு வரைக்கும் மேடையில மட்டும் இருக்கு. அப்ப இப்ப நாச்சுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, வரவேற்கிறோம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இன்னைக்கு 110 மாவட்ட செயலாளர்கள் போடுறீங்க. இன்னைக்கு ஏற்கனவே 77 மாவட்ட செயலாளர்களை எத்தனை பேருக்கு SC ST கொடுத்திருக்கீங்க நான் பல இடத்துல கேட்டிருக்கேன். இன்னைக்கு இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 110 மாவட்ட செயலாளர்களுக்கு நீங்க 19% நமக்கு ரிசர்வேஷன் இருக்கு. 21 மாவட்ட செயலாளர்கள் அதான் சொல்றேன், நான் நம்பராவே சொல்றேன். 21 கொடுங்க. அடுத்தது மகளிருக்கு வந்து 33% இடஒதுக்கீடு, அதையும் பொன்னைவளவன் சொன்னார், 33% கொடுங்க. இன்னைக்கு வந்து இந்த ஜென்சி தான் நீங்க சொல்றீங்க. ஜென்சி 21% தமிழ்நாட்டில் 29 வயசுக்கு கீழே அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 23 சீட்டு கொடுங்க. 39 அதாவது 40 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து பாத்தீங்கன்னா 41% இருக்கு. அப்ப இந்த 41% நீங்க போட்டீங்கன்னா 45 கட்சி மாவட்ட செயலாளர்களை நீங்க 40 வயசுக்கு உட்பட்டவங்களை போடுங்க. நீங்க எக்ஸ்ட்ரீம் மேக்ஸிமம் ஏஜ் தான் 70. அப்ப நீங்க வந்து இன்னைக்கு வந்து ஒரு 25 வயசுலயே 30 வயசுலயே ஒரு மாவட்ட செயலாளரை போடக்கூடாதுங்கிறது உங்க கண்டிஷன் இல்ல. அப்போ நீங்க கேட்டீங்க இல்லையா எந்த அடிப்படையில திமுக தன்னுடைய கட்சிக்கு ஆட்களை வரவைக்க முடியும்னு. அப்போ நீங்க இந்த கொள்கைகளை பூரா நீங்க பேச்சளவுல மேடை பேச்சுல மட்டும் உங்க கொள்கைகளை வந்து அங்கங்க பஞ்ச் பண்ணாம உங்களுடைய செயல்பாடுகள்ல காட்டுங்க. அப்ப பார்க்கும்போது என்ன ஆகுனா இந்த கட்சி பேசுற கொள்கைக்கும் செய்யக்கூடிய நடவடிக்கைகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. அப்ப வந்து தே ஆர் வாக்கிங் த டாக். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கட்சியை நம்பி நம்ம போலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தனை பேர்த்துக்கும் இந்த கட்சி வந்து அனைவரையும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸா மாறும். ஆனா நீங்க வந்து பேசுறது வந்து நீங்க பேசுற கொள்கைக்கும் இன்னைக்கு அவங்களுடைய எக்ஸிஸ்டிங்ல இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் எடுத்து நான் இந்த சொன்ன லிஸ்ட்ல எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப பேத்தட்டிக் சிச்சுவேஷன். நான் அதனாலதான் சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், இவங்க ஈஸி ரூட் எடுக்கிறாங்க, இவங்க எடுத்த ரூட் வந்து வாட் brought you here will not take you there ஒரு சேயிங் இருக்கு. அப்ப அந்த மாதிரி இதுவரைக்கும் உங்களை வெற்றி அடைய வச்சது 2026ல நீங்க போற ரூட் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கவே கொடுக்காதுன்னு தேர்தலுக்கு முன்னாடி பல இடத்துல நான் பேசியிருக்கேன். அந்த ரிசல்ட் தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அட்லீஸ்ட் இப்ப நாச்சுக்கு வந்து அவங்க வந்து உணர்றாங்க, உணர்ந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க, வரவேற்கக்கூடியது தான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. திருப்பி இது எல்லாமே வந்து வெறும் நாம்கே வாசுக்காக நம்ம இதை செஞ்சோமா, ஏன்னா இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு லெசன்ஸ் லேர்ன்டுன்னு ஒரு அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுவாங்க, எதனால செட்பேக் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதெல்லாம் வந்து ஒரு நார்மலா இதுன்னு சொல்லிட்டு நாங்க இந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிருக்கிறோம், அனாலிசிஸ் பண்ணிருக்கீங்களா, ரிவ்யூ பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்களான்னு இது ஒரு ஆக்டிவிட்டி செக்லிஸ்டா மாறிடக்கூடாது. அப்படிதான் இந்த ஜென்சி மீட்டிங் எல்லாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் வெறும் ஆக்டிவிட்டி செக்லிஸ்ட். நீங்க நான் பல இடத்துல பேசிருக்கேன், அந்த திமுக ஜென்சி அவங்க மீட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா டிராமா கம்பெனி தான். அந்த டிராமா கம்பெனில போய் அவங்க என்னென்ன கூத்து பண்ணாங்கிறத நம்ம பூரா பாத்துக்கிட்டு இருந்தோம். அப்ப அந்த ஜென்சி கிட்ட வந்து அவங்க இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச நல்ல பேரையும் இந்த ஜென்சி மீட்டிங் அந்த டிராமா போட்டு அதை வந்து இருக்கிறத விட்டாங்க. அப்போ இன்னைக்கு திமுக வந்து பண்ணணும்னா இந்த நீங்க சொல்லிட்டு இருக்க கொள்கையின் அடிப்படையில் SC STக்கு 21 பேர்த்த கொடுங்க, மகளிருக்கு 33 மாவட்ட செயலாளர் கொடுங்க, 40 வயசு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் 45 பேர் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்னா கட்டாயமா ஒவ்வொரு வெளியே இருக்கக்கூடிய அரசியலை வந்து இன்னைக்கு என்னன்னா கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஐயா விஜய் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு ஸ்போர்ட்ஸுக்கு பின்னாடியும் சினிமாக்கு பின்னாடியும் போய்கிட்டு இருந்த மக்கள் இன்னைக்கு வந்து வீட்டுல உட்கார்ந்து நீங்க லைவ் பாக்குறாங்க. லைவ் பார்க்க முடியாதவங்க அட்லீஸ்ட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்மணிகளே பாக்குறத நம்ம பாக்குறோம். வாரமா வந்த உடனே பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து OTTல சீரியல் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து சட்டமன்றத்தில் என்ன நடந்துச்சுன்னு போட்டு பார்த்துட்டு அப்புறம் தான் சீரியலுக்கு போறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து இந்த அரசியல் விழிப்புணர்வும் பொதுமக்கள்கிட்ட அதிகமா வந்திருக்கு. எல்லாருமே இன்னைக்கு தாவேகாவுடைய உறுப்பினர்களும் இல்ல, எல்லாமே திமுக உறுப்பினர்களும் இல்ல, எல்லாம் அதிமுக உறுப்பினர்களும் இல்ல, கட்சி சாராத வாக்காளர்கள் தான் வெளியே அதிகமா இருக்கிறது. அப்ப அவங்கள நீங்க திமுக நீங்க சுபேற்ற கூட இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க, எப்படி கொண்டு வருது கோடிஸ் கிட்டிங் கேட்டீங்க. அப்ப எப்படி கொண்டு வரணும்னா நீங்க சொல்லுக்கும் செயலுக்கும் எங்க கிட்ட வித்தியாசம் இல்ல, நாங்க வந்து சொல்றதான் செய்வோம் செய்யறதான் சொல்லுவோங்கிறத நீங்க நிலைநிறுத்தினீங்கன்னா உங்களுக்கு அது வரும். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து எந்த இடத்துலயுமே எவிடென்ட்டா தெரியல. இன்னொன்னு ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க சட்டமன்றத்தை எடுத்துக்கங்க, உதயநிதிக்கு லெப்ட்ல யாரு உட்கார்ந்துருக்காங்க, அவங்களுடைய வயசு என்ன, நீங்க அப்படியே அந்த 59 பேர்த்தையும் நீங்க ஓவர்லுக் பண்ணீங்கன்னா உதயநிதி அவர்களுக்கு ஒரு கை கொடுத்து நிக்கிறதுக்கு அங்க யாராவது அவருடைய வயசுல ஆட்கள் இருக்காங்களா? அவர் கை கொடுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப எப்பயுமே சட்டசபையில் என்ன நடக்கும்னா அந்த கட்சி தலைவர்களை வந்து தாக்குதல் நடத்தும் போது அந்த கட்சியினுடைய MLAக்கள் வந்து காப்பாத்துவாங்க, நின்னு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. நேத்து சட்டசபையில பாத்தீங்கன்னா இவர் வந்து CTR வந்து செந்தில் பாலாஜியை வந்து அட்டாக் பண்ணும்போது தேவையில்லாம உதயநிதி அவர்கள் வந்து ஆஜராகி திருப்பி அவர் வந்து ட்ரோல் செய்யப்படுறார். அப்ப இந்த ஈக்குவேஷனை எப்படி மாறுதுன்னு பாருங்க. தலைவருக்கு ஒரு
தாக்குதல் வராத அளவுக்கு கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் சட்டசபையில பாதுகாக்கணும். ஆனா இங்க எம்எல்ஏக்களுக்கு நான் பாதுகாப்பு வரேன்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து அவரும் அந்த தாக்குதலுக்கு உள்ளாகிட்டு போறாரு. அப்போ இந்த ஈக்குவேஷன்லாம் ஏன் மாறுது, எதனால மாறுது? அப்போ அதனாலதான் கோடீஸ்வரன் சுபேர் 2 பேருமே சொன்னாங்க இது காலம் தாழ்ந்த முடிவு. பரவாயில்ல, பெட்டர் லேட் தேன் நெவர். அட்லீஸ்ட் இப்பனாச்சுக்கு நீங்க எடுக்கிறீங்க, கட்டாயமா இது திமுகவுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்குமானா கொடுக்கும். எப்ப கொடுக்கும்னா நீங்க இந்த செய்கையை செய்யறதுக்கு பின்னாடி ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணங்கள் பூராமே செயலாக்கமா மாறணும். அத வெறும் ஒரு அறிக்கையாவோ ஒரு நாம்கே வாசுக்கோ இருந்துருச்சுன்னா இந்த செயல்பாடும் உங்களுக்கு ஜென்சி மீட்டிங் போட்டு எந்த பலனும் இல்லாத மாதிரி இந்த ஒரு நடவடிக்கையும் உங்களுக்கு பலன் கொடுக்காம போயிடும். அப்ப அந்த எண்ணங்களை ஈடேற்ற வகையில உங்களுடைய கொள்கை சார்ந்த நடவடிக்கைகளுக்கும் கொள்கைகளுக்கும் வித்தியாசம் இல்லாம இருந்துச்சுன்னா டிஎம்கே கேன் ரிவைவ் ஆக முடியாத பார்ட்டின்னு எந்த பார்ட்டியும் கிடையாது உலகத்துல. எனிபடி கேன் ரிவைவ், எனிபடி கேன் கம் பேக். அதாவது சார் சொன்னாரு இன்னைக்கு நிறைய பேர் சட்டமன்றம் பாக்குறாங்க, உண்மைதான், அது மாற்று கருத்து கிடையாது. அரசியலுக்காக பாக்குறாங்களா, விஜய் சாரை பார்க்கணும்னு பாக்குறாங்களா? சரி, இல்ல நீங்க சொன்னதுதானே, எல்லாரையும் சொல்லல, முன்னாடியில இருந்து பாக்குறவங்க ஒரு 10 நாள் முதலமைச்சரா வந்த பிறகு சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடி ஒளிபரப்பு கொடுக்கப்பட்ட பிறகு பார்க்க ஆரம்பிச்சோம். அதான் 2 விஷயம் சார். ஒன்னு நேரடி ஒளிபரப்புன்னு இப்பதான் கொடுக்குறோம் சார், இதுக்கு முன்னாடி கொடுக்கல, ரைட்டுங்களா? திமுக சொல்லுவாங்க நாங்க கொடுத்தோன்னு, அவங்க ஃபுல்லாலாம் கொடுக்கல. எனக்கு தெரியும் ஜெயா டிவி யாருமே கொடுக்கல. அதுக்கப்புறம் அவங்களோட ஆதரவா இருந்த கலைஞர் டிவி என்ன பண்ணாங்கன்னா தெரியும். நம்ம பொதுவா பேசுவோம், அவங்க லைவ் கொடுக்கல, லைவ் கொடுக்குற தைரியம் இல்ல திராவிட கட்சிகள், உண்மை. இப்போ தாவேகா கொடுக்குது. ஆனா இதுல என்னன்னா விஜய் சாரோட அந்த வசீகரம் இருக்குல்ல, அதுவும் ஒரு ஃபேக்டர். விஜய் சார் அங்க உட்காரதுனால அதுக்கு இது கிட்டத்தட்ட இன்னொன்னு சட்டமன்றம் பாதி நேரம் பிக் பாஸ் மாதிரி இருக்குது, பாதி நேரம் அவையில பாட்டெல்லாம் பாடுறாங்க. கேட்ட கேள்விக்கு தப்பா வேற அமைச்சர் சொன்னாரு, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள்லாம் அங்க பதியப்படுதுன்றாங்க, பாத்ரூம்ல இருந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இப்ப அப்படி இருந்தா என்ன பண்ணுவாங்க ஜனங்க? 4 பேர் அது சிங்க உங்களுக்கு நல்ல கருத்துக்களை விட இந்த மாதிரி ஒரு ஜூசியா இருக்கிற மெசேஜ் எப்பயுமே ஒரு என்டர்டைன்மெண்டா பார்க்கப்படும். அப்ப சட்டமன்றம்ன்றது பாதி என்டர்டைன்மெண்டா மாறிடுச்சு. பாதி என்டர்டைன்மெண்டா பார்க்கும்போது நேயர்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும். சீரியலை விட இது நல்லா இருக்கு. உங்களுக்கு படம் போய் பார்க்கணும்னா காசு கொடுக்கணும், அதே விஜய் சாரை பார்க்கணும், இங்க ஃப்ரீயா பார்க்கணும், பிளஸ் அரசியலும் அதுல கிடைக்குது. அதனால இந்த காரணங்களுக்கெல்லாம் சேர்த்துதான் நிறைய பேர் பாக்குறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது நந்தகுமார் சார் சொல்றாங்க 25 வயசுல மாவட்ட செயலர் போனோம். 25 வயசுல மாவட்ட செயலர் போட்டீங்கன்னா தாவேக்கலை எப்படி தத்தகா புத்தகான ஒளரி ஏதோ மன்மத வணக்கம், அதுக்கப்புறமா வார்த்தைகள் தப்பு, அதே மாதிரி திமுக ஒரு குரூப் மாவட்ட செயலர் பதவியோட வேலை என்ன? நீங்க 39 வயசுல கொடுங்க, 25 வயசு வேண்டாம். நான் சொன்னது ஒரே இது மட்டும் கிளாரிபிகேஷன் கொடுங்க. லெஸ் தென் 40 இயர்ஸ் இருக்கவங்களுடைய வாக்காளர்கள் 41%. அப்ப அதுக்கு 40 வயசுக்கு கீழ இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் நீங்க 39ல கூட போடுங்க, யார் வேண்டாம். நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல 25 வயசு சொன்னார் சார். இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கம்பெனியோ பேங்கோ நடத்துறாரு சார், 25 வயசுல இவர் மேனேஜராவோ இல்ல ஜிஎம்ஆவோ போடுவாரா சார்? பெரிய பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்கக்கூடிய போறீங்களா ஐயா क्वेश्चंस போறாங்க சார். அது ரைட் சார். இல்ல சார், நான் என்ன சார் யங் ஏஜ்ல 25 இயர்ஸ்ல எல்லாம் ஹெச்ஓடியா வர முடியாது சார். மாவட்ட செயலர் 19 வயசுல அமைச்சரா இருந்திருக்காரு. அமைச்சர் வேற சார், மாவட்ட செயலர்ன்றது இட் இஸ் மோர் தென் தட். புரியுதுங்களா? நிறைய பேர் இப்ப அதாவது இப்ப ஒரு எம்எல்ஏ ஆக்கி விட்டீங்க, கொலை மிரட்டல் விடுறாரு, ஒரு அமைச்சர் பேசுறாங்க ஜெட்டியோட உட்கார வைப்பான்னு. அப்போ அம்மையார் ஜெயலலிதா சொல்லியிருப்பாங்க, அந்த தகுதி அந்த பக்குவம் அந்த விஷயம் இல்லைன்னா தகுதியற்ற இடத்துக்கு மாதிரி அவங்க நடந்துக்குவாங்கன்னு பதிவு பண்ணிக்கிறாங்க பேரவையிலேயே. அதனால இந்த வயசு அந்த வயசுன்றது ஏஜ் குறைக்கிறது நல்லது. நீங்க 25 வயசு மெச்சூரிட்டி வந்த பிறகு அங்க சார் அரசியலுக்கு மெச்சூரிட்டி வேணும் சார். இப்போ இவங்க பேசுற பேச்செல்லாம் எப்படி இருக்கு? ஒரு எதுக்கு சபாநாயகர் அப்ப இப்ப 25 வயசுல எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு சபாநாயகர் என்ன பண்ணுவாரு? அவரு ஆல்ரெடி தலையை போட்டு பிச்சு நிக்கிறாரு. அப்ப அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க, ஜெயசிடி பிரபாகர் நிலைமை யோசிச்சு பாருங்க. பாதி பேர் என்னென்னமோ பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொன்னு, இந்த பட்டியலின மாவட்ட செயலர்கள் பத்தி சொன்னாங்க, அது உண்மையிலே பார்க்கப்பட வேண்டிய விஷயம் தான். நிறைய நேரத்தில் திமுக நாங்க பட்டியலினத்துக்கு அதை பண்ணோம் இதை பண்ணோம்னு சொல்லிட்டு பட்டியலின தலைவர்களையோ அவங்க யாருமே சரியா பண்ணல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா இப்ப ஐயா நாசரு, மஸ்தான், ரகுமான் கான், இந்த மாதிரி நீங்க பழைய லிஸ்டா தான் பண்ணணும். இப்ப இளமையா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர்களோ இவங்க இந்த ஐயூஎம்ல நம்புறது, அதுக்கப்புறம் வேற சில இஸ்லாமிய கட்சிகள் வருது அதை நம்பி போறது, அதெல்லாம் பண்ணாம சொந்த கட்சியில யாருன்னா சிறுபான்மையினர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வரணும். அப்புறம் பெண்களை பொறுத்தவரைலாம் கனிமொழி அவர்களை ஓரங்கட்டுறது தான் பெரிய வேலையாவே ஒரு சில நேரத்தில் பார்க்கப்பட்டது. அது உண்மை. செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்குமே ஒரு சில மனக்கசப்பெல்லாம் வந்தது. பெண்களை ஊக்கப்படுத்தல, பெண்களை இது பண்ணல. இந்த மாதிரி உட்கட்சி பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் சேர்ந்து ஆராய்ஞ்சாங்கன்னா அவங்க கட்சிக்கு நல்லது. மற்றபடிங்க என் பார்வையில
திமுகல இருந்து தாவேகா வந்து வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க, அதிமுக வந்து சேர்றாங்க. அதிமுக திமுக மாதிரி தாவேகாவும் இன்னொரு கட்சி, அதுக்கும் வாய்ப்பு வந்ததுன்னா எல்லா தப்பும் பண்ணோம். இப்பதான் உக்காந்து இருக்கிறாங்க. இந்த சொல்லுவாங்க தேன் எடுக்கிறவங்க நக்காம வந்து கொடுக்க மாட்டாங்கன்ற அந்த பொருள் வந்து இவங்களுக்கு பொருந்த போதா இல்லையான்றது 100 நாள்ல நிறைய தவறுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது வழக்கறிஞர்களுக்கு லஞ்சம் பெற்றுக்கொண்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஆளை போடுறாங்கன்றது அதிமுகலயே திமுகலயே சொல்லல, தாவேகால இருக்கிற வழக்கறிஞரை சொல்லியிருக்கிறாங்க. 1,30,000 ரூபாய் வாங்கினவர் அதிமுக ஒன்றிய செயலாளர் கிடையாது. பாலியல் சீண்டல் பெண்களுக்கு கொடுத்தது வந்து திமுக வட்ட செயலாளர் கிடையாது. இந்த கட்சியெல்லாம் நடக்குது. என்னன்னா விஜய் சாரோட அந்த பிம்பம் அதிகமா இருக்கிறதுனால இதெல்லாம் பேசு பொருளாக லாங் மைல்ஸ் டு கோ, இன்னும் நிறைய இருக்கு, 4 ஆண்டுகள் இருக்கு, பார்க்கலாம். எஸ், அது உங்களோட நிறைய பார்வையா எடுத்துக்கிறேன். அதாவது இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கு, அரசியல் மொழி மாறி இருக்கு, அரசியல் தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க. ஒரு 18 இருந்து 40 வயதுக்குள்ள திமுக பழைய புலவர்களை வைத்துக் கொண்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு சாயங்காலம் ஆச்சுன்னா புத்தக வீட்டில் வச்சுக்கிட்டு பாராட்டுகளை வச்சுக்கிட்டு அரசியல் பண்ணா அந்த அரசியல் எடுபடாது. பழைய ஆட்களை நீங்க வைத்துக் கொண்டு பழைய பஞ்சாங்கத்தை பாட்டீங்கன்னா எடுபடவே எடுபடாது. சார் சொல்றது 100க்கு 100 உண்மை. அரசியல் களம் எங்கே போச்சு? தினந்தோறும் புத்தக வெளியிட்டு விழா. போன ஆட்சியில பாதி அமைச்சர் புத்தகம் எழுதிட்டான், பாதி பேர் எழுத்தாளர் தான், பாதி பேர் இலக்கியவாதி தான், பாதி பேர் பாதி நாள் பாராட்டு விழா தான். ஈவினிங் பார்த்தா எல்லா அமைச்சரும் அங்கங்க உட்காந்துருப்பாங்க, ரோட்டுக்கு போக முடியாது, டிராபிக்ல தான் நிக்கணும். அப்ப இன்னைக்கு அரசியல் களம் மாறி இருக்கு, மொழி மாறி இருக்கு, அரசியல் தளம் மாறி இருக்கு, எல்லாமே மாறி இருக்கு. அப்ப எல்லாத்தையும் மாற்றுவதற்கு இது போன்ற நிகழ்ச்சிகள் வந்து அரசியல் மயப்படுத்துறதுக்கு உதவலையா? இல்ல இளைஞர்களை, அடுத்த தலைமுறைகளை 100 பேரை கூட்டு உட்கார வச்சு அவனுக்கு 9:30 மணிக்கு கரெக்டா முடிச்சிடணும், அதுக்குள்ள தாங்க மாட்டான். ஒரே ஒரு சின்ன சார், இளைஞரை வர வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஃப்ரீ ஃபயர், இன்ஸ்டால போட்டி, ஃபேஸ்புக்ல டான்ஸ், அதுக்கப்புறம் WWE போட்டி, இல்லனா ஆர்ம் ரெஸ்லிங், இந்த மாதிரி போட்டி எல்லாம் நடத்தினா வருவாங்க சார். ஏன்னா மாத்தியாச்சு, இது மாத்துறதே நம்ம தான். இல்ல இப்ப அத நோக்கி தான் போயிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பிரச்சார வழி இருக்கக்கூடிய ஒரு இடம். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு இருக்கு. அது நீங்க ஃப்ரீ ஃபயர் விடலாம், டான்ஸும் பண்ணலாம், மிமிக்ரியும் பண்ணலாம், வேற வேற வேலையும் பண்ணலாம். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? அதை எப்படியோ பயன்படுத்தி அவங்க அதை பயன்படுத்திக்கிட்டாங்க. எப்படியாவது வரலான்றது நோக்கம் இல்ல. அது ஒரு பிளாட்ஃபார்ம், தப்பான பிளாட்ஃபார்ம் கிடையாது. தப்பாவும் பயன்படுத்துறாங்க, சரியாவும் பயன்படுத்துறாங்க. அதையே நீங்க பயன்படுத்தல. இன்னமும் பிரிண்டிங் காலம் முடிஞ்சு 30 வருஷம் ஆகி போச்சு. ஒண்ணு நீங்க பாராட்டு விழா வைக்கிறேன், புத்தக வெளியீட்டு வைக்கிறேன், இலக்கிய கூட்டம் போடுறேன், கட்சிக்காரனை 10 பேரை கூட்டு உட்கார வச்சுட்டு அங்கே நீங்களா பேசிட்டு உங்களை மாத்தி மாத்தி புகழ்ந்துகிட்டு ஒரு 10 அரசவை கவிஞர், பல முக்கிய நிர்வாகிகள் 10 பேரை ரெடிமேடா வச்சிருக்கீங்களே, அந்த ஆட்களை வைத்துக் கொண்டு தான் திமுக நீங்க மாத்த போறீங்களா, வளர்க்க போறீங்களா? அப்ப என்ன சொல்றோம், கட்சியை முழுவதுமாக அடிமட்ட கட்டமைப்புல இருந்து மாத்தணும். இளைஞர்களை, ஜென்சி இளைஞர்களை, பெண்களை உள்ளே கொண்டு வருவதற்கு அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுங்க, அப்பதான் வளரும் கட்சி. ரைட். ஒரே ஒரு இது மட்டும், இப்ப கோடி சொன்னது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நீங்க வந்து ஃபயர் விடணும், வந்து போட்டி நடக்கணும், ரெஸ்லிங் நடக்கணும், இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஜென்சி எதிர்பார்க்கறது இல்லை. ஜென்சி வந்து இன்னைக்கு வெறுக்கிறது என்னன்னா ஹிப்போக்ரஸியை வெறுக்கிறாங்க. நீங்க சொல்லொன்னு செயல் ஒன்னு இருந்தா அதை வெறுக்கிறாங்க. அதே மாதிரி கொள்கைன்னு பேசிட்டு அதுக்கு எதிர்த்தா நீங்க நடக்கிறனால அதனுடைய வந்து டபுள் ஸ்டாண்டர்ட் வந்து ஜென்சி எடுத்துக்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்க கிட்ட ஓப்பனா ஹானஸ்டா இருக்கணும். அதுதான் ஜென்சி லைக் பண்ணுவாங்களே ஒழிய ஜென்சியை வந்து நம்ம ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. என்னுடைய பார்வை. அப்ப அவங்களுக்கு உண்டான அரசியல், ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க கொள்கைன்னு பேசுறதை விட அவங்க இன்னைக்கு ஜென்சி அதிகமா என்ன பாக்குறாங்கன்னா, இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளுக்கு நம்ம என்ன தீர்வு கொடுக்க போறோம். அப்ப இந்த இளைய சமுதாயத்தினுடைய பார்வை என்னன்னா, கொள்கை ஒரு பக்கம் முக்கியமா இருந்தா கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைக்கு உண்டான சரியான தீர்வு என்னென்ன வகையில நீங்க தீர்வு வச்சிருக்கீங்கிறதா தீர்வு நோக்கின பயணம் தான் இன்னைக்கு வந்து ஜென்சியினுடைய பயணமே ஒழிய அவங்க வந்து சும்மா பாட்டுக்கும் வைபுக்கும் பிளாஸ்டுக்கும் ரெஸ்லிங் இதுக்கெல்லாம் இல்ல. அது வந்து நம்ம இளைய சமுதாயத்தை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றோங்கிறது என்னுடைய பார்வை. அந்த இடத்துல மட்டும் நான் கொஞ்சம் என்னுடைய அதாவது ஒரு விஷயம், வெறும் இளைய சமுதாயத்தோட வாக்கு வங்கி என்ன சார், 20-25% இருக்குமா? 34% எப்படி சார் வருது? எல்லா இளைஞர்களுமே வந்து தாவேக்காக தான் ஓட்டு போட்டாங்கன்னு எடுத்துக்க முடியுமா? நான் என்ன சொல்றேன்னா, அவங்களோட மையமா வச்சிருக்கு. நீங்க இன்னைக்கு இளைஞர்கள் கிட்ட போய் கேளுங்க, உங்க ஹீரோ யாருன்னு கேட்டா அவங்க நடிகர் பேரை சொல்றாங்க சார். அப்பா ஹீரோவா அம்மா ஹீரோவா தெரியல சார். அப்ப எந்த அளவுக்கு அந்நியப்பட்டு போயிருக்கிறோம் நம்ம சொந்த குடும்பத்தை வச்சு. வீட்டுல இருக்கிற மாமா விட, வீட்டுல இருக்கிற சித்தப்பாவை, வீட்டுல இருக்கிற அண்ணனை விட விஜய் அண்ணா விஜய் மாமா பெருசா நிறைய சகோதரிகள் நினைக்கிறாங்க. முனையில எதனா பிரச்சனைனா எந்த மாமா வந்து நிப்பாரு, எந்த அண்ணா வந்து நிப்பான், எந்த தம்பி நிப்பான். அப்ப எந்த அளவுக்கு இது சார், இதாவது ஒரு விஷயத்தை அழகா பண்ணிட்டு ஏதோ ஜென்சி வந்துட்டு ஒரு மாற்றத்தை எல்லாருமே எதிர்பார்க்க. திமுக வந்து நிறைய வாட்டி தோத்துருக்கு, தோக்காத கட்சி எல்லாம் கிடையாது, 10 வருஷம் தோத்துருக்குது. இப்ப விஜய் சாரால தோத்துருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். அதுவும் தனி மெஜாரிட்டில ஃபுல்லா வரல. ஆனா ஏதோ ஒரு 200 சீட்ல விஜய்க்காகவே அந்த அத்தனை ஓட்டும் விழுந்ததா அப்படின்றத क्वेश्चन கிடையாது. திமுக மேல இருக்கிற கோபம் இருக்கு.
அதிமுக மேல இருக்கிற கோவம் இருக்குது. Yes. இதே முகத்தை பார்த்து லோக்கல்ல எம்எல்ஏ ஆடின ஆட்டம், மாவட்ட செயலர் போட்ட ஆட்டம், மந்திரி பண்ண ஆட்டம், இதெல்லாம் வரும். அதுல அதெல்லாம் இது எல்லாமே சேர்ந்துதான். அதைத்தான் அவங்க என்ன சொல்றாங்க, இது எல்லாமே இளைஞர்களை பெண்களை ஒரு அயற்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. இப்ப கரண்ட் பில்லு கூடுது இல்லையா, இதுவும் அயற்சிக்கு உள்ள இருக்கும். அதுதான் அது போக போக தான் பார்க்க முடியும். நீ அடுத்த என்ன 5 ஆண்டு இருக்கு. அதாவது இப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு விழுந்த வாக்கு, விஜய்க்காக விழுந்த வாக்கும் இன்னைக்கு திமுக அண்ணா திமுக பிடிக்கலங்கிற விழுந்த வாக்கும் சமம். அதே மாதிரி நான் பல இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். வெறும் ஜென்சி வாக்கு மட்டும் இல்லை, ஏன்னா ஜென்சி வாக்கு கோடி சொல்ற மாதிரி 21%. அதுல நீங்க 80% விஜய் அவர்களுக்கே விழுந்திருந்தா கூட 17% தான். அவர் வாங்கினது 35%. அப்ப வயசு வித்தியாசம் இல்லாம அனைத்து ஜெனரேஷனும் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கிறதா இங்க யதார்த்தமான உண்மை. அதைத்தான் வந்து இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களே பேசுறாரு. நம்ம கட்சி வீட்டுல இருக்கவங்க கூட ஓட்டு போடலையேங்கிறத வந்து தெளிவா சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து இன்னொன்னு என்னன்னாக்கா, இந்த பொதுமக்கள் இன்னைக்கு மாற்றி போடும் போது இது விஜய் அவர்களுக்குமே வந்து ஒரு மெசேஜ் தான், ஸ்ட்ராங்கான மெசேஜ். ஏன்னா இன்னைக்கு பொதுமக்கள் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளுடைய இரட்டை நிலைப்பாடுகளை பார்த்து பார்த்து, அது 76 வருடமான திமுகவா இருந்தாலும் 53 வருட அண்ணா திமுகவா இருந்தாலும் நொடி பொழுதுல இன்னைக்கு மாற்றி ஓட்டு போட்டு இன்னைக்கு 2.5 வருஷம் ஆன விஜய் அவர்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னைக்கு இவர்களுடைய ஆட்சியும் சரியில்லைன்னா இந்த பொதுமக்கள் மாறுறதுக்கும் ரொம்ப நேரம் ஆயிடாது. அப்போ எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் எந்த கட்சிக்காரங்களா இருந்தாலும் சொல்லொன்று செயலொன்று இருந்தாங்கன்னா யாரா இருந்தாலும் அதை பாதிக்கும். அதை இன்னைக்கு வந்து கொள்கை கொள்கை கொள்கைன்னு பேசிக்கிட்டு இருந்த திமுக இன்னைக்கு கூட நம்ம கொள்கை சார்ந்த கட்சின்னு சொல்றாங்களே ஒழிய கொள்கை வழி நடக்கக்கூடிய கட்சிங்கிறது ஒன்றும் வரல. அதுதான் நமக்கு ஒரு ஆதங்கமா இருக்கு. அந்த கொள்கை வழி நடக்கக்கூடிய கட்சியா திமுக நாளைக்கே மாறுச்சுனாலும் திமுகவுக்கு நாளையிலிருந்து அந்த வலு கூடுங்கிறது தான் என்னுடைய பார்வை. திரு புன்னைவேலவன், ஓகே, கொள்கை சார்ந்த கட்சி நீங்க சொல்வதற்கு பதிலாக கொள்கையே இல்லைனாச்சும் சொல்லிட்டு போயிடலாம் என்ன பேசாம. ஏன்னா சுபேர் சார் ஒன்று சொன்னாங்க, திமுக சித்தாந்தத்தை கொண்டு போய் சேர்க்க தவறி விட்டது அப்படின்னாரு. பின்னாடியே பேசும்பொழுது தாவேக்கா அப்படி என்னங்க ஐடியாலஜி பேசினாங்க அப்படின்னாரு இல்லையா. அப்ப இது புளியை பார்த்து பூனை சூடு போட்ட கதையா. நல்ல வேலை ஜென்சிக்குன்னு ஒரு சார்பு நீ ஆரம்பிக்கலையே நான் சந்தோஷப்படுறேன். அவங்க ஏதாவது நாங்க ஜென்சிக்கு தனியா அணிய ஆரம்பிக்கிறோம்னு இருக்கிற இளைஞரணி மாணவர் நீ சிபிஐ சிபிஎம் அவங்களுடைய இளைஞரணி மாணவர்கள் இருக்கிறவங்க போய் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒர்க் பண்ணல, இளைஞர்கள்ட்ட ஒர்க் பண்ணலையா? நீங்க இருக்கிறவங்கள என்னவா அடுத்து ஒர்க் பண்றதுக்கான விஷயங்கள் இருக்கு, இருப்பதை முதல்ல இருக்கிற சிஸ்டம்ல இருக்கிறவங்கள என்னவா ஒர்க் பண்ண வைக்கணுங்கிறத நோக்கி நீங்க அதை ரிஃபைன் பண்ணாம இப்ப இப்போதைக்கு ஒரு முதல் கட்டமா அவங்க செஞ்சிருக்கிறது போய் உரையாடுவதற்கான ஆட்களை தேர்வு செய்வதுங்கிறது தான். ஜென்சிக்கான என்ன அப்பீலுக்கு நீங்க செய்ய போறீங்க அல்லது பெண்கள் வாக்குகளுக்கு என்ன செய்ய போறீங்கிறத முதல்ல செய்வதற்கான ஆட்கள் வாலண்டியர்ஸ் அல்லது அதுக்கான ஃப்ரண்ட் லைனாக இன்றைக்கு ஒரு விஷயத்தை தொடங்கி இருக்காங்க. இது மிக நிச்சயமா அக்ராஸ் த பார்ட்டி லைன் வரணும். ஏன்னா நீங்க எனக்கு இதுல இன்னும் என்னன்னா அது ரொம்ப ஏர்லியா இருந்தாலும் லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டிக்குள்ளேயும் சேஞ்சஸ் வேணுமான்னு ஒரு கேள்வி இருக்கு. அது மேபி இப்பதான் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் அல்லது முதல் பட்ஜெட், இன்னும் டைம் எடுக்கணும். நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வருகிறது சூரியனுக்கே வேர்க்க வைக்கிறோன்னு ஒரு அமைச்சர் சொல்றாருன்னா டக்குன்னு எந்திரிச்சது நேருவோ தங்கம் திணறசோ இல்ல, ஓபிஎஸ் எந்திரிக்கிறாரு. நீங்க அவர் கம்பேரிட்டிவ்லி சேகர் பாபுவோட ஏவாவேலோட அவர் திமுக ஜூனியர். ஆனா அந்த உணர்வில் ஒரு வேகம் இல்ல ஒரு அந்த குயிக் விட்டுங்கிறது கம்பேரிட்டிவ்லி ஒரு ஃப்ளோர் கோஆர்டினேஷன்ல அவருக்கு கூட இருக்குங்கிறது. இன்னொன்னு போன 5 வருஷம் அவர் அமைச்சரா இல்ல, அது கூடுதல் அட்வான்டேஜாவும் இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எந்த ஃபைல் இருக்கு என்ன இருக்கு எப்ப திறப்பாங்கிற அந்த நெருக்கடி இப்போதைக்கு, அதாவது இந்த லாஸ்ட் 5 ஆண்டு ஃபைல்களுக்குள்ள அவர் வரமாட்டாருங்கிறது ஒரு ரீசனா இருக்கலாம். அப்ப என்னன்னா இவங்க ஜென்சின்னு ஒரு அணி ஆரம்பிக்காது அல்லது வெறும் ஜென்சி மட்டுமல்ல, உங்களுக்கு அதற்கு முந்தைய தேர்தல் மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு பெண்கள் வாக்கு ஒரு ப்ரொபோர்ஷன் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்தது. நீங்க அதை கணிசமா எழுந்திருக்கிறீங்க. போராடிய விவசாயிகள் இருந்து கடந்த 5 ஆண்டுகள்ல செக்டாராக போராடியவர்கள் இருக்காங்கல்ல, நீங்க சொன்னதுல ஒவ்வொரு அதிருப்தியா சம்பாதிச்சதனுடைய அக்யூமுலேட்டட் எஃபெக்ட். அதனாலதான் இவங்க திரும்ப ஜென்சியை மட்டும் டார்கெட் பண்ணி புளிய பார்த்து பூனை சூடு போட்ட மாதிரி ஜென்சியை நம்ம வென்றெடுத்துட்டா ஜெயிச்சிடலாங்கிறதுக்கு போகாம கிராஸ் ரூட்டுக்கு போவதற்கான வேலையை யோசிக்கிறதுங்கிறது ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பாக்குறேன். இதுல இன்னொன்னு இந்த தலைமை கழகம் 3 விஷயங்கள் சொல்றாங்க. இளைஞர்கள் சொல்றாரு, பெண்கள் சொல்றாரு, தன் வீட்டிலேயே இருக்கவங்களும் அரசியல் பேசி அவங்கள அரசியல் புரிதலுக்கு உள்ளாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பீட்டு அளவில் இன்றைய தலைமுறை பெரியவங்களை ஒரு விஷயத்தை நோக்கி நகர்த்தி கொண்டு வர்றதுங்கிறது, அதாவது நீங்க அதை கேன்வாஸ் பண்றதுங்கிறது இன்னைய தேதிக்கு அவங்களுக்கான பவர் ஃபேமிலி ஸ்கூல்லே ஜாஸ்தியா இருக்கு. நீங்க ரிவர்ஸ்ல சொல்லி ஒரு காலகட்டத்தில் 50 வருடங்களுக்கு முன்னாடி வீட்டுல பெரியவர் யாருக்கு சொல்றாரோ கேட்டு போய் ஓட்டு போட்டது அப்படிங்கிற பேட்டர்ன்லாம் நீங்க கிடையாது. அந்த அப்படியான அந்த ரிவர்ஸ் டெசிஷன் மேக்கிங்கிறது எல்டர்ஸ்ல இருந்து வர்றது இன்றைக்கு இல்லை. இன்றைய தலைமுறை அதை விரும்புறதும் இல்லை. ஆனா ஒரு உரையாடலை கட்டமைப்பதற்காக இப்ப நீங்க வச்சிருக்கக்கூடிய
இளைஞர் அமைப்போ இல்ல மாணவர் அமைப்போ அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிறவங்க இல்ல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்கள் நோக்கி நகர்றீங்களா? அதுக்கு என்ன ரீசெட் பண்ண போறீங்க? அதுக்கு என்ன உங்களுக்கு இஷ்யூ பேசிஸ்ல என்ன வரப்போகுது? நீங்க சித்தாந்தம்னு கிளைம் பண்ணவங்க எல்லாம் ஆன் பொசிஷனுக்கு வராங்க அல்லது அரசு அதிகாரத்துக்கு வராங்கன்னா அப்ப அந்த சித்தாந்தங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணலான்னு வச்சுட்டு தான் உங்களுக்கு ரியல் டைம் பாலிடிக்ஸ்குள்ள போயிடுவாங்க. ஸோ அந்த கிளைம்ங்கிறது அந்த ஹிப்போக்ரஸி அதெல்லாம் டீல் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல என்ன, நீங்க புதுமுகங்கள்லாம் கொண்டு வரவங்க டைவர்ஸா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு கடந்த தேர்தலில் நீங்க எடுத்தீங்கன்னா, நான் 21 எடுக்கிறேனே, ஒரு டிஆர்பி ராஜா ஒரு அன்பில் மகேஷ் இளைஞர் தான். ஆனா அவங்களுக்கான கட்சியை பொறுத்தவரை அடையாளம் டிஆர்பிங்கிற இனிஷியலும் இவருக்கு அன்பில்ங்கிற ஃப்ரண்ட்ல ஒன்று இருக்கு. ஆனா நீங்க டாக்டர் மதிவேந்தன் எடுத்தா அப்படி கிடையாது. அவர் முதல் தலைவர் டாக்டரா இருக்கிறாரு, ஒரு ஃப்ரெஷ்ஷரா வராரு, அந்த கட்சியில ஒரு புதிய முகமா வராருன்னா நீங்க 2 பேரும் இளைஞருக்கான பிரதிநிதித்துவத்தில் கம்பேரிட்டிவா ஈக்குவல் பண்றதே பல நேரங்கள்ல அது சரியானது அல்ல. நீங்க அதே போல கேபினெட்கான போர்ட்போலியோ அதில் கையாளுறது, அதிகார பொறுப்புகளில் நீங்க அமைச்சர்களுக்கு கொடுத்தாலும் அமைச்சர்களுக்கு ரியல் அதிகாரம் அல்லது ரியல் டெசிஷன் மேக்கிங் அவங்க அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷன்ல கன்சால்டேட் பண்ற இடத்திற்கு அனுமதிக்கிறீங்களாங்கிறதெல்லாம் கேள்வி. புதுமுகங்கள்ங்கிறது 2006 கலைஞரும் ட்ரை பண்ணார். அன்றைக்கு ஊராட்சி மன்ற பொறுப்புகளில் தலைவர் பொறுப்பில் இருந்த தமிழரசி ரவிக்குமார் மானாமதுரையில் ஜெயிச்சு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ, ஃபர்ஸ்ட் டைம் அமைச்சராகவும் அவங்க ஆகிறாங்க. சல்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க தேர்தலில் வெற்றி வாய்ப்பை இழக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க என்ன பெர்சன்டேஜ்ங்கிறத தாண்டி அதை செய்வதற்கான ஒரு பொசிஷனிங், தலைவர் அதை சொன்னா உள்ளுக்குள்ள வந்தால் அதை எப்படி சமாளிக்க போறீங்கிற ஒரு விஷனும் அதனோட சேர்ந்து இருந்தது. அப்ப நீங்க கொண்டு வர புதுமுகம் டைவர்ஸா இருக்கணுமே தவிர ஒரு மொனோட்டனஸா அல்லது ஒரே லீனியேஜ்ல ஒரே குடும்பத்துல அடுத்து வந்ததுங்கிறது அதே 45 வயசு தான் ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பையங்கிறது வந்துடக்கூடாது. இன்னொன்று, நீங்க புதுமுகங்கள் மாவட்டங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி நீங்க என்டையர் தமிழ்நாட்டுக்கும் சிங்கிள் இது கிடையாது, மாவட்ட வாரியா மாவட்டத்தை தாண்டி இப்ப நீங்க பூத் ஸ்பெசிபிக் ஸ்ட்ராட்டஜியா கோர்ஸ் கரெக்ஷனை தொடங்க வேண்டிய தேவை இருக்கா? பூத் ஸ்பெசிபிக் திங்க் டேங்க்ஸ் உங்களுக்கு தேவையா இருக்கா? அந்த பூத்ல நீங்கள் இழந்திருப்பது இளைஞர்கள் வாக்கா இல்ல பெண்கள் வாக்கா, அங்க அர்பன் ரூரல் டிவைட் பிளே பண்ணியிருக்கா, என்னென்ன இஷ்யூஸ்ல நம்ம தவறு செய்தோம், இந்த தவறுங்கிறது இப்படி நீங்க இண்டிவிஜுவல் அனாலிசிஸ். ஏன்னா இப்ப பூத் வரைய டேட்டா உங்ககிட்ட இருக்கும். நம்ம முந்தின தேர்தலுக்கும் இங்கேயும் நம்ம இழந்தது இவங்களுக்கான மிகப்பெரிய சிக்கல். இவங்க நீ ஒத்துக்கலனால ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏஜென்சிஸை நம்பி நம்ம பெரிய அளவுக்கு ஏமாந்துட்டோம் அல்லது ஏஜென்சிஸ் கிட்ட அவங்க எடுக்கிற டெசிஷன் அப்படியே ஏற்றுக்கொண்டது என்பது நாம் செய்த தவறுங்கிறத அவங்க இன்னைக்கு அப்கோர்ஸ் அந்த கட்சி கூட்டத்துக்குள்ள செயற்குழுக்குள்ள வேண்டாம்னு ஒதுக்கி வச்சிருந்தாலும் ஒரு காலத்துல கிராஸ் ரூட்ல இருந்து இன்புட்ஸை வாங்கி அவங்க முடிவெடுக்கிறாங்க. டெசிஷன் மேக்கிங் இப்போ உதாரணத்துக்கு நம்ம தேர்தலில் போட்டிடுறோமாங்கிறத அவங்க நடத்திய மாநாட்டில் ஒரு பேலட் பாக்ஸை வச்சு கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்தது. அது ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர்கள் எடுக்கக்கூடியதுதான் முடிவு என்பதாக மாறியது. அதற்கும் தாண்டி அவங்க அதை அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு ஏஜென்சி இல்ல 2 இல்ல 3 ஏஜென்சிஸ் வரைக்கும் கம்பைண்டா முடிவு எடுத்தாங்க. முடிவு எடுத்ததுல இருந்து பல நேரங்கள்ல நீங்க சஜஷன்ஸை கொடுங்க, நாங்க ஃபைனல் கால் எடுக்கிறோங்கிறதுக்கு தாண்டி அந்த ஏஜென்சிஸினுடைய முடிவை அப்படியே எடுக்கக்கூடிய அதை டிபேட் பண்ணுவதற்கு ஒரு இடத்துக்கே கொண்டு வராம ஃபைனல் காலை அவங்க எடுக்கிறதே விட்டதுங்கிறது, ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்ததும் பெரிய அளவுக்கான ரிலையபிலிட்டி காலியாச்சு. அவங்க நல்ல வேலையா ஏஜென்சி மேலதான் தப்புன்னு ஏஜென்சியை மாத்தாம கிராஸ் ரூட்டுக்கு போவோம் அப்படின்னுட்டு போயிருக்கிறாங்க. மேபி அது ஒரு புதியதொரு தொடக்கமாக இருக்குமா? உங்களுடைய இன்டென்ட் கரெக்டா இருப்பதான் இன்றைய பேச்சின் மூலமா உணர முடிகிறது. ஆனால் பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் என்ன இருக்கு, அதை எப்படி அட்ரஸ் பண்ண போறீங்க, எப்படி ரிவைவ் பண்ண போறீங்க? நீங்க உங்கள் மீதான விமர்சனங்கள் இது பொலிட்டிக்கலா வருதா இல்ல மற்றபடி சமூக வலைதளங்கள் வரக்கூடியதா, இதுக்கான நீங்க கவுண்டர் ப்ரொடக்டிவான கவுண்டர்ஸை உள்ள கொடுக்குறீங்களா இல்ல அது அவதூறுகளா மாறுதா? ஏன்னா கடந்த காலத்து ஒரு நரேட்டிவ் வருது, இல்ல உங்களுக்கு எதிரான விஷயங்கள் வருதுன்னா ஒன்னு அதை டிம்லைட்டுக்குள்ள கொண்டு போவதுங்கிறது இவங்க ஸ்ட்ராட்டஜி எடுத்தாங்க. தாவேக்கா கவுண்டர் நரேட்டிவ் செட் பண்றாங்க. நீங்க இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு இந்த நேற்றைய சட்டமன்றம் எல்லாம் பார்க்கும்போது கேள்வி கேட்கிற இடத்துல தாவேக்காவும் பதில் சொல்லி டிஃபெண்ட் பண்ற இடத்துல திமுகவும் இருந்தது. ஆளுந்தரப்பு எதிர்ப்புங்கிறதே அவங்க லாவகமா மாத்தி நீங்க பதில் சொல்லி ஆகணும் பொசிஷனுக்கு தள்ளுறாங்க இல்லையா? இதெல்லாம் டைம் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணணும். ஆன் கிரவுண்ட் இப்ப உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய அளவுக்கு திமுக அதிமுக கவுன்சிலர்ஸா சிட்டிங்ல இருக்கிறவங்க, சீட்டு கிடைக்க வாய்ப்பு இல்லாதவர்கள், செலவு பண்ணாமலே ஜெயிக்கலாம்னு ஒரு பெரிய எரோஷன் இருக்க போகிறது. அது அங்க சேச்சுரேட் ஆகுதா இல்லையா? கட்சி நிர்வாகம் மறுசீரமைப்பெல்லாம் தாண்டி சமூக வலைத்தளங்கள்லயும் பெரிய அளவுல இவங்க மாற்றத்தை ஏற்படுத்தணுமா? இல்ல, சமூக வலைதளங்கள் அப்படிங்கிறது இன்னமும் அதுக்கான ஒரு இம்பாக்ட் இருக்கே தவிர அது மட்டுமே நீங்க கிராஸ் ரூட்ல கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா அங்க இருந்து சில இன்புட்ஸ் கிடைக்கும் போது சமூக வலைதளத்தை பலப்படுத்தணும். அது தேவை. அது இன்னைக்கு சப்ளிமெண்ட்ங்கிறத தாண்டி டே டு டே உரையாடல இன்னைக்கு பிரைம் டைம் டிபேட்ஸை தாண்டி உங்களுக்கு எது வைரல்ல போல ஷார்ட்டோ அது கடத்தக்கூடிய விஷயங்கள் தான் கூடுதலாக இன்றைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. அங்க உங்களை பலப்படுத்திக்கணும். அதுக்கு கிராஸ் ரூட் கனெக்ஷன் இல்லாமலே தாவேகா போன்ற கட்சிகள் காட்டுற வீரியத்தை திமுக சமூக வலைத்தளங்கள்ல காட்டுகிறதான்னு கேட்கிறேன். இல்ல, மிக நிச்சயமா இல்ல.
கம்பேரிட்டிவ்லி இன்றைக்கு பார்த்தால் அதிமுக ஐடி விங் கூட நம்பர் 2 பொசிஷனுக்கு வர இடத்துல இருக்கிறாங்க. நீங்க இமீடியட் ரெஃப்யூட் ஆகட்டும், அதை எதர் மீன் டெம்ப்ளேட்டா ஒரு நகைச்சுவையா ஒரு குயிக் விட்டா மாத்தி கேள்வி எழுப்புவதாகட்டும், சில இடங்கள்ல இன்றைக்கு ஐடி விங்ஸ்க்கு நடுவில் இருக்கிற போட்டிகள் பிலோ த பெல்ட்டா ரொம்ப கீனா போயிட்டு இருக்குங்கிறது வருத்தத்துக்குரியது. நான் அதை நான் நியாயப்படுத்தல இந்த வகையிலும். ஆனால் அந்த ஒரு ரசனை தன்மையோட நீங்க அந்த அரசியல் விவாதங்களையும் கூட உரையாடலையும் கூட கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. ரொம்ப அந்த வயதுக்குரிய ஒரு ரானஸோட இருக்கிறாங்க. அது மெருகேறும் அல்லது பண்படும், அதுக்கு ஒரு நீண்ட தூரம் இருக்கு. நீங்க சோசியல் மீடியாவை பண்ணணும், ஆனா கிராஸ் சோசியல் மீடியா மட்டும் காரணம் அல்ல, அல்லது ஜென்சி மட்டும் காரணம் அல்லன்னு உணர்ந்ததுனாலதான் கிராஸ் ரூட்டுக்கு போறோம் என்று திமுக அதை முடிவெடுத்திருக்குன்னு நான் பார்க்கிறேன். கிராஸ் ரூட்ல சென்னையில பழைய கவுன்சிலரை வச்சு அவங்க மீண்டும் வேலையை பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அது மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தும். சென்னையில திமுக பெரும் தோல்வி சந்தித்ததற்கு இங்க இருக்கக்கூடிய பல கவுன்சிலரும் ஒரு காரணம். ஏன்னா அந்த ஏரியாவில் ஒரு 10-10 வீடு கட்டானா அவன்கிட்ட போய் காசு வாங்குறது, அடுத்து ஓட்டு கட்டு அவன்கிட்ட போய் நிக்கிறது, எப்படி ஓட்டு போடுவான்? கவுன்சிலர்கள் ஒரு கட்சிக்கு ரொம்ப கெட்ட பேரை உருவாக்கி விடுவாங்க. தாவேக கூட இப்ப வர தேர்தல பார்த்து கொடுக்கணும். அவங்க தான் கிராஸ் ரூட்ல இருக்காங்க. ஆமா, அவங்க தான் கெட்ட பேர் அதிகமா உருவாக்குறது. அந்த கிராஸ் ரூட் மட்டும் கிடையாது, அந்த கிராஸ் ரூட்ல போனீங்கன்னா நீங்க அடிபாதாளத்துக்கு தான் போறீங்க, இன்னமும் மிகப்பெரிய தோல்வி தான் போகும். அப்போ ஒட்டுமொத்தமாக தாவேக்காக அது பொருந்துன்றீங்க? தாவேக்காக எந்த கட்சிக்குமே பொருந்தும். எல்லா கட்சியும் ரொம்ப முக்கியமா பாத்தீங்கன்னா வட சென்னையில திமுக பீரியட் அதிகமா திருமண கூட்டம் போட்டாங்க. மாவட்ட செயலாளர் வருவாரு, பேச்சாளர், இதெல்லாம் நிறைய பண்ணும். பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அப்பா அவர் மாவட்டம் பயங்கரமா கூட்டம் போட்டாரு, கட்சியில பார்த்தா தலைவரே தோக்குற அளவுக்கு பண்ணி மக்கள் அன்னைக்கு இயல்பு வாழ்க்கையை பாதிச்சிரும். அதனால வந்து மக்களுக்கு தேவை என்னவோ அதை பண்ணணும். பழைய ஃபார்மேட்ல தான் இருக்காங்க. ஒரு ஏரியாவை மறைச்சு மீட்டிங் போறது, மாட்டி விட்டு பாராட்டு நடத்துறது, 4 தையல் மிஷின் கொடுக்குறேன், 2 அண்டா கொடுக்குறேன். இது யாருக்கு? இல்ல, அது அண்டா தையல் மிஷின் குடுக்கறது தப்பு இல்ல, அது வீட்டுக்கு எடுத்துன்னு போய் குடுத்துடலாம். கூட்டம் வச்சு தலைவரை பாராட்டி பேசுங்க. சென்னை மாதிரியான மெட்ரோபாலிட்டன் சிட்டில ஒரு மீட்டிங் போடுறாங்கன்னா காலையில இந்த ஏரியா அடைச்சிடறாங்க. இன்னொன்னு அண்டா குண்டா சிவிங் மிஷின் வாங்கிட்டு தாவேக கோட்டு போறாங்க, காசு வாங்கிட்டே போட்டாங்களே. அப்புறம் அதுக்கு அண்டா குண்டா கொடுக்கணும், கொடுக்காம விடுங்க, அப்பதான் மேபி. நன்றி. மாற்றத்திற்கான முன்னெடுப்பை தொடங்கி இருக்கிறது திமுக. வரும் நாட்களில் தெரிய வரும் இது மக்களுக்கான உண்மையான மாற்றமா, இந்த அவங்களுக்கு முன் இருக்கும் அந்த சவால்களை எப்படி அவர்கள் எதிர்கொள்ள போகிறார்கள் அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் அனைவரின் வருகைக்கும் கருத்து போயிருக்கும். நன்றி.